Praise the Lord. Praise the என் Lord. பேரு இன்னைக்கு யாராவது புதுசா வந்திருக்கீங்கன்னு தெரியல. ஜஸ்ட் இன்ட்ரோடியூசிங் மைசெல்ஃப். என் பேர் பாஸ்டர் ராபின்சன். புதுக்கோட்டையில வந்து சர்ச் பாஸ்டரா இருக்கேன். நம்முடைய சிபிபிஐலேயே அகாடமிக் டீனா நம்ம பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம். நான் உங்களுக்கு இந்த செமஸ்டர்ல எடுக்க போற சப்ஜெக்ட் வந்து இந்தியன் ரிலிஜியன்ஸ் அல்லது ரிலிஜியன்ஸ் இன் இந்தியா. இந்தியாவிலே பின்பற்றப்படக்கூடிய சமயங்களை குறித்து நாம் வந்து பார்க்க போறோம். இதான் நம்முடைய சப்ஜெக்ட். யார் யார் புதுசா வந்திருக்கீங்க? சார் பிரைஸ் லார்ட். நான் கவிதாங்க சார், பொள்ளாச்சியில இருந்து. ஓகே ஓகே பிரைஸ் சார். வேற பிரைஸ் லார்ட் பாஸ்டர். என் பேரு ஜெனிஃபர் ஜாஸ்மின். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பர்வீன் பானு, திருப்பூர்ல இருந்து. ஓகே ஓகே சார். பிரைஸ் லார்ட். வேற யார் இருக்கீங்களா புதுசா? ஓகே ஓகே மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆடியோ மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ குடும்பம் வரைக்கும் ஆன்ல இருக்கட்டும். உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் சப்ஜெக்ட் கேட்கும்போது நான் ஏற்கனவே பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு சின்ன சின்ன பிரேக்ஸ் வந்து இடையில வரும். ஒரு 1/2 அன் ஹவர் அல்லது 1 ஹவருக்கு இடையில ஒரு பிரேக்ஸ் வரும். அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அந்த டவுட்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அதை நீங்கள் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கிளாஸில் உங்களுக்கு டவுட் கேட்கறதுக்கான டைம் கொடுக்கும்போது நீங்கள் அதில் கேட்கலாம். ஒருவேளை நான் சொல்கிறது புரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்போவே கேட்டீங்கன்னா நல்லது. நான் சொல்கிறது ஒரு புரியல, ரிப்பீட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் உடனே கேட்டுருங்க. சந்தேகங்கள் வந்து தொடர்ந்து லாஸ்ட்டில் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் எல்லாருமே உங்களுடைய நோட்ஸ் வந்து நீங்கள் ரிட்டன் நோட்ஸை வந்து எழுதிக்கிடுங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஆல்ரெடி உங்களுக்கு சார் செல்வகுமார் சார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் வீடியோ ஃபைல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதோட டியூரேஷன் என்னங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அதனால நீங்கள் ரிட்டன் நோட்ஸ் எழுதுறது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் நம்ம வந்து உங்களுக்கு கொடுக்க நோட்ஸ்லேயே எல்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத விட நீங்கள் அதிகமாக கிளாஸ்ல கேட்கறத நீங்கள் எழுதிட்டு வந்தது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா புக்ஸில் இல்லாதது அல்லது நோட்ஸில் இல்லாத நிறைய விஷயங்களை அப்போ நம்ம ஷேர் பண்ணிக்குவோம். அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யலாம், அதை நீங்கள் அதிகமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதனால ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. சரி, இந்தியாவில் வந்து என்னென்ன சமயங்கள் வந்து பின்பற்றப்படுகிறது நமக்கு தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. இந்தியாவில் என்னென்ன சமயங்கள், என்னென்ன ரிலீஜியன்ஸ் பின்பற்றப்படுகிறது? பௌத்தம், இஸ்லாம், கிறிஸ்டியன், புத்திஸ்ட், ஜெயின் இருக்காங்க, சிக்கிம் இருக்காங்க. ஓகே. அரௌண்ட் 80% அரௌண்ட் 80% வந்து ரிலிஜியன்ஸ் இருக்காங்க சார் நம்ம நாட்டுல, தமிழ்நாட்டுல, மொத்தமா இந்தியால. ஓகே சரி. நம்முடைய இந்தியாவில் பின்பற்றப்படுகிற மார்க்கங்கள் ரிலிஜியன்ஸ் அப்படின்னு சொன்னா நிறைய குட்டி குட்டி மார்க்கங்களை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா மேக்சிமம் நிறைய மக்கள் பின்பற்றக்கூடிய மார்க்கம் என்னன்னா இந்து சமயம். இந்து சமயம்னா என்னன்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்து சமய மார்க்கத்தை அதிக நிறைய பேர் பின்பற்றுறாங்க. அது இல்லாம ஜைன மார்க்கம், புத்த மார்க்கம், சீக்கிய மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம், இது எல்லாமே இந்தியாவிலே காணப்படுகிறதான மார்க்கங்கள். இந்தியாவிலே அதிகமா பின்பற்றப்படுகிற மார்க்கங்கள். இதுல நம்ம கிறிஸ்தவ சமயம் வந்து பார்க்க மாட்டோம். ஏன்னா நமக்கு கிறிஸ்தவ சமயத்தை குறித்து நிறைய ஸ்டடிஸ் நமக்கு இருக்கிறதுனால கிறிஸ்தவ சமயத்தை குறித்து நம்ம பார்க்கறது இல்லை. அது இல்லாம மற்ற சமயங்களை குறித்து நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சமயம் அப்படின்னா என்ன, ரிலிஜியன் அப்படின்னா என்ன, எதை வந்து ரிலிஜியன் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு பொதுவா எல்லாரும் நம்ம அறிஞ்சிருக்கிறது என்னன்னா, ஒரு கடவுளை பின்பற்றக்கூடிய வழி என்று சொல்வதாய் நம்ம கேட்டிருப்போம். மார்க்கம் என்கிறதான வார்த்தை நம்ம வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம்.
ரிலிஜியன்ஸ் அல்லது ரிலிஜியன் அப்படிங்கிறதான வார்த்தை அதில் பார்த்தீங்கன்னா இஸ்லாம், ஹிந்துயிசம், புத்திசம், ஜைனிசம், சீக்கிசம், இஸ்லாமிசம், இதுல எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த அவர்கள் பின்பற்றக்கூடிய அந்த மார்க்கங்களை குறிக்கக்கூடியதான காரியமாக இருக்கும். அதே நேரத்துல நம்ம வந்து அதை கிறிஸ்தவத்தோடு கம்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. கிறிஸ்டியானிட்டி அதுக்கும் இதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சமயங்கள்ல பாத்தீங்கன்னா இவர்கள் மனிதனா வந்து ஒரு கண்டுபிடிச்சு அல்லது மனிதனுக்கு கிடைத்த அறிவின் மூலமாக கிடைத்த ஒரு வழி, கடவுளை பின்பற்ற அல்லது கடவுளை அடைய ஒரு வழி என்று சொல்கிறதை பார்க்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க எல்லா சமயங்களும் ஒண்ணுதான், எல்லா சமயங்களும் எங்கதான் போகுது, இன்னும் ஒரே கடவுள்கிட்ட தான் போகுது. எல்லா ஆறுகளும் எப்படி கடல்ல சங்கமிக்குதோ அதே போல எல்லா சமயங்களும் இறைவன் என்கிறதான அந்த ஒரு இடத்துல போய் தான் சேரப்போகுது. அதனால ஒரு பிரச்சனை இல்லை, நீங்க எந்த சமயத்தை பின்பற்றுங்களோ அதை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கலாம். ஆனால் இது வந்து வேதத்திற்கு ஒத்து உள்ள காரியம் அல்ல. வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, யோவான் 14:6 வாசிக்கும் போது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானும் ஒரு வழியா இருக்கிறேன்னு சொல்ல, நானும் ஒரு சத்தியமா இருக்கிறேன், நானும் ஒரு ஜீவனா இருக்கிறேன்னு சொல்ல, நானே ஐ ஆம் த வே அப்படின்னு சொல்றாரு. ஸோ நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வந்து தன்னை மட்டுமே ஒரே ஒரு ரிசோர்ஸ், ஒரே ஒரு வழிதான் இருக்கிறாரு, ஒரே ஒரு சத்தியம் தான் இருக்கிறாரு, ஒரே ஒரு ஜீவன் தான் இருக்கிறாரு என்கிறதை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸோ வழி எப்படின்னு சொன்னா நம்ம இந்த ரிலிஜியன்ஸ்க்கு போறது ஏற்கனவே பார்த்தோம். இப்போ வழி கடவுளை சென்றடையக்கூடிய அல்லது தேவனிடத்துல போகக்கூடிய வழி என்று சொல்லி ஒன்று உண்டு என்று சொன்னால் அது ஒரே வழிதான், இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இயேசு கிறிஸ்துவின் வழியாக மட்டும்தான் நாம் ஆண்டவரிடத்துல அல்லது கடவுளை சென்று நம்ம அடைய முடியும். ஸோ வழி என்பது மார்க்கத்தை குறிக்குது. ஸோ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் தான் என்ன செய்ய முடியும், தேவனை அடைய முடியும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா சத்தியம். இந்த உலகத்துல வந்து எல்லா மதங்களுக்கும் மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்களுடைய வேதம், அவங்களுடைய அந்த ஸ்கிரிப்சர்ஸ், ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ். நிறைய வேதங்கள் இருக்கிறது, நிறைய வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நிறைய வேதங்களை நம்ம வந்து அறிந்திருக்கிறோம். நிறைய வேதங்களை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேதத்தை குறித்து இங்க இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். அது என்னன்னா சத்தியம் வேதம் அல்லது வேதம், சத்திய வேதம் என்று சொல்லி குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படின்னா ஆண்டருடைய வார்த்தையை மாத்திரமே அவர் வந்து குறிப்பிடுகிறார். ஆண்டுடைய வார்த்தை ஒன்று மட்டுமே சத்தியமாக இருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். மூன்றாவது, சமயங்களுடைய அல்டிமேட் கோல் என்ன, சமயங்களுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா அவர்கள் பரம்பொருளை அல்லது நித்திய ஜீவனை, நித்திய வாழ்வை அடைய வேண்டும் அல்லது மறுவாழ்வுக்கு, மறுபிறவிக்கு அது அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றுதான், அல்லது சொர்க்கத்துக்கு செல்ல வழிகாட்ட வேண்டும் என்றுதான் எல்லா சமயத்தினுடைய அடிப்படையான ஒரு அல்டிமேட் கோல் இருக்குது. அப்போ அந்த அல்டிமேட் கோலை வந்து ப்ராமிஸ் பண்ற ஒரு ஆள் யாருன்னா இயேசு கிறிஸ்து அதை ப்ராமிஸ் பண்றாரு. நீ என்னை பின்பற்றினா என்ன கிடைக்கும், உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பின்பற்றுகிறவர்களுக்கு ஒரு உறுதியை, ஒரு கன்ஃபர்மேஷனை அங்கே கொடுக்கறத பார்க்கலாம். ஸோ மற்ற ரிலீஜியன்ஸ்ல இந்த கன்ஃபர்மேஷன்ஸை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு, தன்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அவர் என்ன செய்கிறார், கொடுக்கிறவராக இருக்கிறார். சரிங்களா? ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சுதா ஏன் வந்து நம்ம ரிலீஜியன்ஸை வந்து கிறிஸ்டியானிட்டி அல்லது மற்ற ரிலீஜியன்ஸ் இதை கம்பேர் பண்ணும்போது அதற்கும் இதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மற்றவங்க எல்லாருமே மார்க்கங்கள் எல்லாம் சென்றடையக்கூடிய வழி என்று சொல்லி கொண்டாலுமே மற்ற மார்க்கங்கள் ஒருவேளை அப்படி இருக்கலாமே ஒழிய, ஆனால் கிறிஸ்டியானிட்டி அப்படிப்பட்டது அல்ல. கிறிஸ்டியானிட்டி என்பது, கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் என்பது அதுதான் வழி, அதுதான் சத்தியம், அதுதான் ஜீவன், அதுதான் நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, நம்ம ஏன் வந்து மற்ற மார்க்கங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்? அஸ் அ பைபிள் ஸ்டூடெண்டா, பைபிள் காலேஜ்ல ஏன் அதை வந்து படிக்கணும்? சொல்லுங்க பார்க்கலாம்.
ஏன் வந்து நம்ம பைபிள் காலேஜ்ல இதெல்லாம் படிக்கணும் மற்ற சமயங்களை பத்தி? தெரிஞ்சுக்கலாம், எல்லாம் அதனால உள்ள கருத்துக்கள் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ம் வேற மிஷனரிஸ் ஊழியங்கள் பண்ணுவதற்கு மார்க்கங்கள் பத்தி தெரிஞ்சு கொள்வது அவசியம் ஏன்னா அந்த பாஸ்டர். மாதிரி இருக்க பீப்புள்கிட்ட வந்து அவங்களுடைய மார்க்கம் இதையும் பத்தி பேசினாக்கா அவங்களுக்கு ஒரு ம் வேற இல்லைன்னா அதுல உள்ள நல்ல கருத்துக்கள் அந்த பேக் பத்திரமா இருக்கு. ஓகே. வேற மத்தவங்களோடதையும் தெரிஞ்சுக்கிட்டா நம்மளத இன்னும் கரெக்டா டீடைலா அவங்களுக்கு சொல்ல முடியுங்க. அவங்களுக்கு ஏற்ற வகையில நம்ம கிறிஸ்து தான் அப்படிங்கறத சொல்ல முடியும். ம் சரி, கிட்டத்தட்ட அதை சொல்றீங்க. நாம மற்ற பாவத்திற்கு மார்க்கங்களை பரிகாரி அவர்தான் சொல்ல முடியும். ஏன்னா மற்றதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்றீங்க புரியல. மற்ற தெய்வங்கள் எல்லாமே வந்துட்டு தெய்வங்கள்னு சொல்லப்படுறது பாவத்திற்கான இது இயேசு கிறிஸ்து தான் ரத்தம் சிந்தினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு அவங்களுடைய இதை பத்தி தெரிஞ்சுக்கொள்ளும் பொழுதுதான் நம்ம வந்து எல்லாம் சொல்ல முடியும். சரி, ஓகே. 2 விஷயத்த நம்ம வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, ஆஹ், கிறிஸ்தவம் மற்ற சமயங்கள்ல எப்படி வேறுபட்டதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஒண்ணு, நம்ம வந்து தெரிஞ்சு அதுல தெளிவா இருக்கணும். நம்ம வந்து அதுல குழம்பிடக்கூடாது இல்லையா? அதை வந்து நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். மற்ற சமயங்கள்ல இல்லாத என்னது மற்ற சமயங்களுக்கும் கிறிஸ்தவத்திற்கு என்ன வித்தியாசம் இருக்குது என்பதை நம்ம தெரிந்து கொள்றோம். 2வது விஷயம், மற்றவங்கள்ட்ட பேசும்போது அவங்களுடைய எந்த காரியத்தை அவங்க பற்றி பேசுனா அவங்க ஹர்ட் ஆவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவங்க அவங்களுக்கு எதை தெளிவுபடுத்த வேண்டும், அவர்களை காயப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு எதை செய்ய வேண்டும் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு புரிந்து கொள்ளாத சில விஷயங்கள் என்னன்னா, பிற சமயங்கள்ல சில காரியங்களை வந்து பின்பற்றுவாங்க. அவங்க ஏன் பின்பற்றுறாங்கங்கிற பின்பற்றுறாங்க அதனுடைய உள்நோக்கம் என்ன அதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளாமலே அதை குறித்து நம்ம ஒரு கருத்தை வச்சிருப்போம். நமக்குன்னு ஒரு கருத்து அநேக பிரசங்கங்கள்ல கேட்டிருப்போம், அல்லது யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, அதை வச்சிருப்போம். அதை நம்ம என்ன செய்வோம், ஓப்பனா பிரயோகப்படுத்துவோம். அப்படி செய்யும்போது என்ன ஆகும்னா, நம்மளை அறியாமலேயே அவர்களையும் அவருடைய நம்பிக்கைகளையும் குறை சொல்வது, அவர்களை குறை சொல்வது, குற்றம் சாட்டுவது நம்முடைய வேலை அல்ல. நம்ம புரிஞ்சுக்கணும். சுவிசேஷம் என்பது அல்லது மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தல் என்பது அவங்க செய்த அந்த சமய வழிபாடுகளை குற்றம் சுமத்துவது அல்ல. நாம நாம பின்பற்றுகிற இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை அவர்களுக்கு தெளிவுபடுத்துவது, அவர்களை உணரச் செய்வது, அவர்களுக்கு அவர்களுக்கு விளங்க செய்வது. இப்ப உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்போ வெயில்ல நடந்து வர்ற மனுஷனுக்கு நிழலுடைய அருமையை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு அதை பார்த்த உடனே அங்க போய் நிழல்ல போய் இளைப்பாறணுங்கிற எண்ணம் வந்து தோண ஆரம்பிச்சிடும். ஸோ கிறிஸ்தவத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாக என்ன இருக்கணும்னா, நாம் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏன் பின்பற்ற வேண்டும் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். அதற்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குது இந்த காரியம். ஸோ மற்ற இடங்கள்ல மற்ற எங்கேயும் கிடைக்காத ஒரு விஷயத்த கிறிஸ்து என்ன கற்றுக் கொடுக்கிறார், கிறிஸ்தவ மார்க்கம் என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை நம்ம வந்து விளங்கி கொள்ள வேண்டும். அதை நாம் விளங்கி கொண்டு அதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். சில பேர் எடுத்த உடனே அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க, நீங்க இப்படி செஞ்சது தப்பு, நீங்க அப்படி செய்தது தப்பு, நீங்க அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, இதெல்லாம் பாவம், இதெல்லாம் பிசாசுடைய கிரியை அப்படின்லாம் சில பேர்லாம் சொல்லுவாங்க. ஆனா அப்படி சொல்வது ஆஹ் என்ன சொல்றது, நாம் அவர்களை காயப்படுத்தி நம்மை விட்டு ரொம்ப தூரம் போறதுக்கு வழிவகுக்கிறோம். அவங்க நம்மளை விட்டு ரொம்ப தூரம் பிரிஞ்சு போறதுக்கு, நம்மை விட்டு இனி நம்மளை பார்த்தா பேசாம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் வேலையோ அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதனால அதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். ஸோ சமயங்களை படிப்பதனுடைய முக்கியமான நோக்கம் அவர்களுடைய உணர்வை சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது தெரியாம நம்ம போய் அவங்கள்ட்ட இருந்து பேசவே முடியாது. அவங்களை விளங்க வைக்கவும் முடியாது. சரி, இந்த சமயங்களுடைய மரணம் அல்லது சமயத்தினுடைய அடிப்படை எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, மனிதன் வந்து தன்னுடைய எதிர்காலம், தன்னுடைய அந்த மரணத்திற்கு பின் நடக்க போறது என்ன என்கிறதை குறித்ததான ஒரு கேள்விக்கான பதில்தான். அந்த பதில்களை இந்த சமயங்கள் வந்து கொடுக்குறது. சமயங்கள் எல்லாவற்றிலும் அதை காண்கிறோம். ஆண்டவர் வந்து நமக்கும் அந்த காரியங்கள் எல்லாம் கொடுக்குறாரு. மரணத்தை குறித்து, மரணத்துக்கு பின்பதாக நடக்க போற வாழ்க்கையை குறித்து
அது எல்லாத்தையும் கொடுக்குது. அப்ப அந்த மரணம் என்கிறது என்ன செய்யுது? மனிதனுக்கு ஒரு பயத்தை கொடுக்குது. அதே போல பாத்தீங்கன்னா கஷ்டம் வருது, வியாதி வருது, அவனுடைய வாழ்க்கையில ஒரு சோர்வை சந்திக்கிறாங்க, ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாங்கன்னா, அப்போ அவர்களுக்கு என்ன தேவை இருக்குது? ஒரு ஆறுதல் தேவையா இருக்குது, அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபர் தேவையா இருக்கிறார். சோ அதற்காக என்ன செய்றாங்க? சமயங்களை நாடி ஓடுகிறார்கள். ஒரு தேவனை நாடி ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ஒரே ஒரு சமயத்துல இப்ப இந்து சமயத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கடவுள்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அவங்க பார்க்கிறோம் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு கடவுளை நோக்கி ஓடுறதை பார்க்கிறோம். அப்போ காரணம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து ஒரு கடவுள் பயத்தை, கடவுளுடைய தேவையை அவர்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது என்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிறதான அந்த பயம், பிரச்சனைகளை சந்திக்கும் போது ஏற்படுகிறதான பயம், உதவி தங்களுக்கு தேவை என்கிறதான அந்த எண்ணம். இது வந்து ரொம்ப அடிப்படையா இருக்கு, எல்லாத்துக்கும் பொதுவானது. அந்த உதவியை வந்து அவங்க யாரிடத்துல பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதை நம்ம அவங்களுக்கு விளங்க செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. ஒரு மனுஷனுக்கு உதவி தேவைப்படுதா, அந்த உதவியை வந்து எங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி ஹெல்ப் நம்பர் கால் பண்றோம். ஒரு ரோட்ல வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. உடனே அவங்க என்ன பண்ணோம்? எந்த நம்பர் டயல் பண்ணுவோம்? 108. 108க்கு அடிப்போம். 108க்கு அடிச்ச உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆம்புலன்ஸ் வந்து பிக்கப் பண்ணும். 100ம் அவசர நம்பர் தான். 100ம் வந்து அவசர நம்பர் தான். அதுக்கு அடிக்கலாமா, அடிக்க கூடாதா? அடிக்கலாம். அது 100 போடு. ஆ? அடிக்கலாம் 100. அடிக்கலாமா, அடிக்க அடிக்கலாமா, அடிக்க கூடாதா? அடிக்கக்கூடாது. ஆம்புலன்ஸ் கிடைக்கணும், அடுத்து அவங்க சொந்த பந்தம் ஆக்சிடென்ட் அப்படின்னா 108 அடிக்கலாம். ம், மத்தபடி போலீஸ் அந்த ஏதாவது என்கொயரி இது பண்றதுன்னா ம். 100. சரி. அப்புறம் 112 ஆக்சிடென்ட் அப்படின்னு சொன்னா டீக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் அந்த கான்டாக்ட் எமர்ஜென்சியை பண்ண பொறுத்து தானேங்க, அந்த தேவையை பொறுத்து தானே அது யாருக்கு எப்படி அந்த கூப்பிடுறது. அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, எப்படி அது பொறுத்து அக்கார்டிங் டு தட். ஓகே, ஓகே, ஓகே. ஆக்சிடென்ட் அப்படின்னு சொன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அதனுடைய தேவை யாருக்கு என்ன தேவை இருக்குதுன்னா, இங்க ஆம்புலன்ஸ் தான் தேவை. ஏன்னா அந்த அவர்களுக்கான மருத்துவ சிகிச்சை, அடிபட்டவங்க ஒருத்தவங்க இருப்பாங்கன்னா அவங்களுக்கான மருத்துவ சிகிச்சை தேவை. அவர்கள் அதற்கான 108 தான் அழைக்கணும். ரெண்டாவது அடுத்ததுதான் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன். அவங்களுக்கு போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா போலீஸ் இன்ஃபர்மேஷன் போயிடும். சப்போஸ் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்னா இந்த ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டீம் 112. அவங்கள கான்டாக்ட் பண்ணும். ஆமா, இது 112. வந்து நம்பரை மாத்தி அடிக்க கூடாது. மீன்ஸ் அவங்க சரியான தகவல் போவதற்கு ஒரு குழப்ப நிலை இருக்கும். அவங்க இன்னொரு நம்பரை அவங்களை கான்டாக்ட் பண்ணி மறுபடியும் சொல்றதுக்கு டிலே ஆகும், ஹெல்ப் கிடைக்கிறது. அவங்க கூப்பிட்டு சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்க ஒரு நானே கால் பண்ணி ஒரு ஃபயர் பிரச்சனைக்காக 100க்கு அடிச்சோம்னா அவங்க என்ன செய்வாங்க? நீங்க உடனே ஃபயருக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல எனக்கு நம்பர் தெரியாது, அவங்களே எந்த ஏரியா என்னன்னு கேட்டு அவங்களே இன்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஆனாலும் அந்த ஹெல்ப் வருவதற்கு தாமதமாகும். சரிங்களா? இப்போ இந்த உலக சமயங்களும் என்ன நினைக்குதுன்னா, இப்படி ஏதோ ஒன்றை செய்து எப்படியாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நினைக்கிறாங்க. அப்படித்தான் தேடி ஓடுகிறாங்க. ஆனால் சரியானது என்ன அப்படின்றத நம்ம விளங்கி கொள்ளணும். சரியானது என்னன்னு சொல்லி விளங்கி கொண்டு அதை பின்பற்றுவதற்கு, அதை தொடர்வதற்கு அவர்கள் வந்து தீவிரப்பட வேண்டும். அதைத்தான் நம்ம வந்து கற்றுக் கொடுக்க வேண்டிய முக்கியமான அவசியம் இருக்கிறது. சரிங்களா? சரி. அப்புறம் மார்க்கம் என்பதை குறித்து சில அறிஞர்கள் சில காரியங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. மார்க்கம் அப்படிங்கிறத பத்தி, மார்க்கம் என்பது மனிதனை மயக்கும் ஒரு மருந்து அப்படின்னு சொல்றாரு. யார் சொல்றாருன்னா காரல் மார்க்ஸ் சொல்றாரு, மார்க்கம் என்பது மனிதனை மயக்கும் ஒரு மருந்து, ஒரு மயக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷயம் மருந்து அது அப்படிங்கிறார். ஏன் அப்படி சொல்றாருன்னா, அந்த மதத்தினுடைய மயக்கத்தினால பல தவறுகளை காரியங்களை செய்கிறான். தன்னை அறியாமலேயே தன் விரும்பாமலேயே சில விஷயங்களை செய்கிறான் என்றது அவருடைய கருத்தாக இருக்குது. வில்லியம் ஜேம்ஸ் அப்படிங்கிறவர் அவர் சொல்றாரு. வில்லியம் ஜேம்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, மனிதன் தனது உள்ளான தேவைகளை உணர்ந்து அதை நிறைவேற்ற பிரயாசப்படுவதே மார்க்கம். மனிதன் தனது உள்ளான தேவைகளை உணர்ந்து அதை நிறைவேற்ற பிரயாசப்படுவதே மார்க்கம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அவனுடைய தேவை என்னவோ அந்த தேவை நிறைவேற்றுவதற்காக அவன் வந்து ஒரு முயற்சி எடுக்கிறான். அதுதான் மார்க்கம். அப்போ கடவுள் நோக்கி வேண்டான், ஆண்டவரே எனக்கு இதை செஞ்சுட்டாங்க, எனக்கு இதை கொடுங்க, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறதே ஒரு ஒரு காரியமாக வைக்கிறான். அதை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு முயற்சியாக சமயத்தை பயன்படுத்துகிறான் என்று பார்க்கிறோம். மார்க்ஸ் முல்லர் அப்படிங்கிறவரு அவர் சொல்றாரு, தனக்கு மேலான சக்தி உண்டென்பதை மனிதன் அறிந்து அந்த சக்தியோடு தன்னை இணைத்துக் கொள்கிறான்.
மார்க்ஸ் முல்லர் என்ன சொல்றாருன்னா, தனக்கு மேலான சக்தி உண்டு என்பதை மனிதன் அறிந்து அந்த சக்தியோடு தன்னை இணைத்துக் கொள்கிறான். அப்போ அவனுக்கு வந்து ஒரு சப்போர்ட் தேவை, தன்னை விட பெரிய ஒரு ஆள் தேவை. நீங்க ஹியூமன் ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க. ஹியூமன் ஹிஸ்டரியில படிச்சு வரும்போது மனிதன் எதற்கெல்லாம் பயப்பட்டானோ அதெல்லாம் அவனுக்கு கடவுளாயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தண்ணி வந்து பார்த்தான், பயங்கரமான ஒரு தண்ணி. அதை பார்த்தோன்னா அவனுக்கு தண்ணி வந்து தண்ணிட்டு நம்ம காப்பாத்துறதுக்கு நம்ம வந்து அதை வணங்கணும் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டான். காற்றிலிருந்து தன்னை காப்பாற்றுவதற்கு, தீயிடத்திலிருந்து தன்னை காப்பாற்றுவதற்கு, மரம் விலங்கிலிருந்து தன்னை காப்பாற்றுவதற்கு, இப்படி ஒவ்வொன்றுக்கும் எதுக்கெல்லாம் பயந்தானோ அது எல்லாத்தையும் வணங்க ஆரம்பிச்சிட்டான். சோ மனிதனுக்கு வந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான வழியை தேடுகிற ஒரு 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 வழியை தேடுகிற நிலையில தான் அவன் என்ன செய்றான், மார்க்கங்களை கண்டுபிடிக்கிறான். சரிங்களா? சரி. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பெரும்பான்மையாக காணப்படுகிற மார்க்கம் வந்து கிட்டத்தட்ட 11 மார்க்கங்கள் காணப்படுகிறது. 11 மார்க்கங்கள். என்னுடைய லிஸ்ட் நான் உங்களுக்கு நோட்ஸ்ல தரேன். இந்த 11 மார்க்கங்கள் வந்து உலகத்தினுடைய பல்வேறு இடங்கள்ல தோன்றி இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு நான் கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க அது எங்க தோன்றுச்சுன்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்தவ மார்க்கம் எங்கே தோன்றியது? கிறிஸ்தவ மார்க்கம் எங்கே எருசலேம். தோன்றியது? எந்த தேசம்? ரோம். இஸ்ரவேல் தேசம். இஸ்ரேல் தேசமா? சரி, இன்னைக்கு இஸ்ரேல் தேசம் முதல்ல ரோம் யூரோப். ரோமா? யூரோப்ல ரோம். ஓகே. கிறிஸ்தவ மார்க்கம் தோன்றின இடம் வந்து பாலஸ்தீனா. பாலஸ்டைன் அப்படின்னு சொல்றது பாலஸ்தீனா. அதான் கிறிஸ்தவ மார்க்கம் தோன்றிய இடம். சரி, இஸ்லாமிய மார்க்கம் எங்கே தோன்றியது? அரேபியால தோன்றினது. சரிங்களா? சரி. புத்த மார்க்கம் எங்கே தோன்றியது? புத்த மார்க்கம் பரவியது அந்த ஸ்ரீலங்கா, இலங்கை. புத்த மதம் தோன்றியது இந்தியாவில் கயா என்னும் இடத்தில். புத்தருக்கு ஞானோதயம் வந்தது. ஓகே, புத்த மதத்துடைய தோற்றம் வந்து இந்தியா தான். புத்த மதத்துடைய தோற்றம் வந்து இந்தியா. மற்ற இடங்கள்லாம் ஸ்ப்ரெட் ஆன இடம் தான். சரிங்களா? இப்ப இந்தியாவுல மட்டுமே 4 சமயங்கள் தோன்றி இருக்குது. உதாரணத்துக்கு இந்து சமயம், புத்த சமயம், ஜைன சமயம், சீக்கிய சமயம். இது 4மே இந்தியாவுல தோன்றியதான சமயங்கள். சரிங்களா? இந்த மாதிரி சில குறிப்பிட்ட நாடுகள்ல சில சமயங்கள் தோன்றி இருக்குது. அது நான் லிஸ்ட் வந்து உங்களுக்கு பின்னாடி கொடுக்குறேன். அந்த சமயங்களுடைய தோற்றம் அந்த எந்த இடத்துல தோன்றதோ அந்த இடத்துடைய கலாச்சாரங்கள் நிறைய அந்த சமயத்துல இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அதுல மலிந்து காணப்படும். அதுல வித்தியாசமான ஒரு தோற்றமுடைய ஒரு சமயம் அப்படின்னு சொன்னா இந்து சமயத்தை சொல்லலாம். இந்து சமயத்தினுடைய தோற்றம் வந்து ஒரு ஒரு புரியாத புதிர் போல ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்துல அது இருக்குது. அது நம்ம படிப்போம், பின்னாடி படிக்கலாம். சோ இந்த மாதிரி உலகம் எங்குமே பல பகுதிகளிலையும் சமயங்கள் தோன்றுகிறது. சமயங்களை பின்பற்றுகிறவர்கள் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு விதமான சமயங்களை பின்பற்றிக்கிட்டு வர்றாங்க இல்லைங்களா? அப்போ உலகம் முழுவதுமே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் தேவை, அவங்களுக்கு ஒரு ஒரு கடவுளுடைய உதவி தேவை, ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெய்வீக நம்பிக்கையை அடிப்படையாக வைத்து தெய்வீகத்தை தேடுகிற மனிதர்களாக காணப்படுறாங்க. அதன் அடிப்படையில என்ன பண்றாங்க, அவங்க கடவுளை நம்புறாங்க, கடவுளை தேட ஆரம்பிக்கிறாங்க. சரி, அடுத்தது கடவுள் தேடல்ல இன்னொரு வித்தியாசம் இருக்குது. இப்போ ரெண்டு பிரிவு சொல்லலாம். கடவுள் நம்பிக்கை உள்ள மார்க்கம், அது கடவுள் நம்பிக்கை இல்லாத மார்க்கம், நாத்திக மார்க்கம் அப்படின்னு சொல்லலாம். பெரும் பிரிவு. சரிங்களா? சரி, இப்போ கடவுள் நம்பிக்கை உள்ள மார்க்கங்களை மட்டுமே நம்ம பார்க்கலாமே. இப்போ யூத சமயத்துல எத்தனை கடவுள்? 33 கோடி. யூதத்துல ஒண்ணே ஒண்ணுங்க. யூதத்துல ஒண்ணே ஒண்ணு.
யூத ஏன்னா சமயத்துக்கு நம்ம ஒரே கடவுள் யெகோவா மட்டும்தான் கடவுள், சரிங்களா? நாம ஜூட் அதே போல கிறிஸ்தவத்துக்கும் ஒரே கடவுள், இஸ்லாத்துக்கும் ஒரே கடவுள். ஒரே இஸ்லாத்துடைய கடவுள். கடவுள் பேர் அல்லா அல்லாஹ் சொல்லுவாங்க. முகமது நபின்னு சொல்லிடாதீங்க. முகமது நபி வந்து தீர்க்கதரிசியா இருக்கிறாரு. அல்லாஹ் அப்படிங்கிற ஒரே கடவுள்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து ஒரே கடவுள் நம்பிக்கை. பல கடவுள் நம்பிக்கை என்பது இந்து சமய மார்க்கம். இந்து இந்து சமயம். சமய மார்க்கத்துல பல கடவுள்கள் நம்பிக்கை உண்டு. அவர்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான கடவுள்களை ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமான கடவுள்கள் கொண்டாங்க. ஏன் அப்படி கடவுள் வந்துச்சுங்கிறத நம்ம பின்னாடி படிப்போம். ஏன் அப்படி அந்த மாதிரி உருவாச்சு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஒரு விளக்கத்தை நான் கொடுப்பேன், சரிங்களா? சோ இந்த 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 மார்க்கங்கள் எல்லாமே கடவுளை பின்பற்றுகிறதாக இருந்தாலுமே அவர்கள் அவர்கள் யாரை பின்பற்றுறார்கள் அல்லது எத்தனை கடவுளை பின்பற்றுறாங்கிறதையும் வித்தியாசமா நம்ம பார்க்க முடியும். சில சமயங்கள் ஒரு கடவுளை பின்பற்றுகிறது, சில சமயங்கள் பல கடவுள்களை பின்பற்றுகிறது, சில சமயங்கள் வந்து கடவுளையே பின்பற்றுவது கிடையாது. பல கடவுளை பின்பற்றாதபடி அவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் வாழ்கிற ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அது இல்லாம இன்னும் பாத்தீங்கன்னா ஆவிகளை வணங்குகிறவர்கள், மூதாதையர்களை வணங்குகிறவர்கள், அந்த 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 மாதிரி நம்பிக்கை உடையவர்களும் ஒரு சாரார் இருக்கிறாங்க. அப்போ மார்க்கம் என்பது என்றுக்குள்ள பார்த்தோம்னு சொன்னா இப்படி பல விதமான பிரிவுகளை அல்லது பலவிதமான டைவர்ஷன்ஸ் அதில் நம்ம பார்க்க முடியும். அதை நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த சமயத்தை பத்தி படிக்கும் போது அதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க வந்து என்ன நம்பிக்கை உடையவர்கள் என்கிறதை நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ புத்தர் பௌத்திஸ்ட பொறுத்தளவுல அவங்க நினைச்சுக்கிறாங்க நிறைய பேர் அவங்க புத்தரை கடவுளா வணங்குறாங்கன்னு சொல்லி. உண்மை அது கிடையாது. புத்தரை கடவுளா வணங்குவதில்லை. புத்தரை வந்து அவங்க என்னவா இருந்தாங்க, ஒரு ஞானியாக தங்களை வழிகாட்டியாக வைத்திருக்காருடைய அவரை கடவுளாக வணங்குவது கிடையாது. அவர்கள் கடவுளாக வணங்குவது புத்த மதத்தினுடைய கோட்பாடு கிடையாது. ஆனா பின்னாட்கள்ல என்ன ஆச்சுன்னு சொன்னா அவங்க வழிபாட்டுக்குரிய ஒரு நபராக புத்தர் மாறி போயிருக்காரு. அதனால என்ன பண்றாங்க, பூவெல்லாம் போடுறாங்க, அதுக்கு ஒரு கோவில் கட்டுறாங்க, இந்த மாதிரிலாம் பண்றாங்க. அதான் பின்னாட்கள்ல ஏற்பட்டதான விளைவுகள். உதாரணத்துக்கு பாருங்க, கிறிஸ்தவ சமயத்திலே பாத்தீங்கன்னா மரியாளுக்கு என்ன செய்யறாங்க, மரியாளுக்கு மரியாதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க மரியாதை பூஜிக்கிறது, மரியாளுக்கு மாலை போடுவது, மரியாளுக்கு சிலை வைப்பது, மரியாளுக்கு சாம்பிராணி போடுவது, இப்படி எல்லா விதமான பூஜைக்கான எல்லா காரியங்களையும் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதான் முக்கியமான விளைவாக இருக்குது, சரிங்களா? அப்போ இந்த புத்த சமயமும் அப்படிதான் இருக்கு. ஜைன மார்க்கத்தை பொறுத்தவரையும் அப்படித்தான். இப்படி மார்க்கங்கள்ல கடவுள் இல்லாத மார்க்கங்களும் இருக்கிறது, கடவுள் இருக்கிற மார்க்கங்களும் உண்டு. கடவுள் இருக்கிற மார்க்கங்கள்ல பல கடவுளை வணங்குகிற மார்க்கங்கள் உண்டு, ஒரே கடவுளை வணங்குகிற மார்க்கங்களும் உண்டு, சரிங்களா? இது ரெண்டையுமே நம்ம வந்து விளங்கி கொள்ள வேண்டும். சரி, கடவுளை பின்பற்றுகிறாங்கல்ல, ஒரு சமயத்தை பின்பற்றுகிறார்கள், அவங்கள வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஒரு கடவுளை பின்பற்றுகிற அல்லது ஒரு 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 சமயத்தை பின்பற்றுகிறவர்களை என்ன சொல்லுவோம்? சமயங்களை பின்பற்றுவர்கள். இப்போ கிறிஸ்தவர்களை பார்த்து அவங்களுக்கு என்ன சொல்லுவோம்? கிறிஸ்தவர்கள். அப்புறம் டிசைபிள்ஸ், ஆமா, விசுவாசிகள் சொல்லுவோம். பல்வேறுமான வார்த்தைகளை பயன்படுத்துவோம். அது இல்லாம கடவுளை பின்பற்றுகிறவர்களுக்கு பாத்தீங்கன்னா பக்தர்கள், கடவுள் மேல பக்தி உடையவர்கள் அல்லது கடவுளை பின்பற்றுகிற அவர்களுக்கு பக்தி உடையவர்கள் என்று சொல்லலாம். அது மட்டும் இல்ல, அந்த பக்தியின் நிமித்தமாக அதிகமாக கடவுளை தேடி அந்த கடவுளை பற்றி தான் அதிகமான உண்மைகளை புரிந்து கொள்கிறவர்கள் தான் பின்னாட்கள்ல ஞானிகள் என்று சொல்லி அழைக்கப்படுறாங்க. அவர்கள் தான் விசேஷமான ஞானமுடையவர்களாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கடவுளை பற்றி அதிகமான காரியங்களை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, அவர்களுக்கு விளங்க வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு வேத புத்தகத்துல பார்க்கிறோம், பல பரிசுத்தவான்கள், நம்முடைய பாஷையில் சொன்னா பல பரிசுத்தவான்கள் என்ன செய்யறாங்க, ஆண்டவரை பற்றி அறிந்து ஆண்டவருடைய பல காரியங்களை, நம்ம அறியாத காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. நீங்க அதை தெரிஞ்சுக்கணும், எல்லா விசுவாசிகளும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா 4 சுவிசேஷங்களை, அடுத்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வர்ற எல்லா புத்தகங்களுமே நாம் தேவனை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரை எப்படி அறிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த விளக்கத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிற புத்தகங்களா இருக்குது. சபையானது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி
நம்ம கற்றுக் கொடு அந்த அப்படி அவங்களுடைய அந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவர்களுக்கு பேர் தான் பரிசுத்தவான்கள், அது ஞானிகள், இந்த சமய ஞானிகள், சமய அறிஞர்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ எல்லாருக்கும் வந்து ஆண்டவர் கடவுளை பத்தி எல்லாமே தெரியுது இல்லை. தெரிந்து கொண்டவர்கள் அல்லது விளங்கி கொண்டவர்கள் பின்னாட்கள் என்ன செய்யறாங்க, அதை மற்றவர்களுக்கு விளங்கும்படியாக விளக்கி சொல்லும்படியாக முயற்சி எடுக்கிறாங்க. அதை அறிந்து கொள்ளும்படியான தேடலை நம்ம கொண்டு போறோம். அப்போ அவங்க மக்கள் என்ன பண்றாங்க, அந்த ஞானிகள்கிட்ட போய் அதை கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள், ஞானிகள்கிட்ட அதை விளங்கி கொள்கிறார்கள். ஸோ அவர்களுடைய தேவை அங்கே இருக்கிறது. இது இல்லாம பாத்தீங்கன்னா பழங்குடிகள் பழங்குடிகள் அல்லது மலைவாழ் மக்கள் இப்படிப்பட்டவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க இயற்கை வழிபாட்டை முன்னிலைப்படுத்துகிறாங்க. இயற்கை வழிபாட்டு, மரத்தையோ அல்லது ஒரு மலையையோ ஒரு இடத்தையோ ஒரு பாறையையோ அவர்கள் வழிபடுகிறார்கள். அதை வந்து என்ன செய்யறாங்க, அவர்கள் அதை வழிபடுகிற அதை தன்னுடைய கடவுளாக நினைத்து வழிபடுகிறவர்களா இருக்கிறார். இதுக்கு பேரு அனிமிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, இயற்கை வழிபாட்டு கொள்கை. அனிமிசம், ANIMISM, அனிமிசம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆவி வழிபாட்டு கொள்கை, ஆவியை வழிபடுவது, அதுக்கு பேர் ஸ்பிரிட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம், ஆவி வழிபாட்டு கொள்கை. அடுத்தது பாத்தீங்கன்னா மூதாதையர்களை வழிபடுகிறது, மூதாதையரை வழிபடுவது, ஆன்செஸ்டர் வர்ஷிப். ஆன்செஸ்டர், ANCESTOR, ancestor worship. ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான வளர்ச்சி, சமயத்தினுடைய வளர்ச்சி. இப்படி ஒவ்வொரு காலங்களிலும் அல்லது ஒவ்வொரு தேவைக்கு ஏற்ப அவர்கள் பல்வேறு வழிபாட்டு முறைகளை பின்பற்றிட்டு வராங்க. கிறிஸ்தவத்திலேயே பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவத்துல பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னா அதிகமாக பரிசுத்தாவியை பற்றி பேசுவாங்க, பரிசுத்தாவியங்களை பற்றி அதிகமாக பேசுவாங்க. அதை பார்க்குறவங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க இது ஸ்பிரிட்டிசம் நினைச்சுவாங்க. அப்படி கிடையாது. கிறிஸ்தவம் என்பது ஸ்பிரிட்டிசம் கிடையாது. திரியேக தேவனை வழிபடக்கூடிய அல்லது ஆராதிக்கக்கூடிய இந்த விஷயம். மூதாதையர் ரோசி கூட சில பேர் கம்பேர் பண்ணிக்குவாங்க, அப்படியும் கிடையாது. முன்னாடி இருந்த ஒரு பெரிய பக்திமான் இயேசு கிறிஸ்து, ஒரு பெரிய ஒரு ஞானி, அவரை வழிபடுகிற கூட்டம் தான் கிறிஸ்தவர்கள் என்று நினைக்கிறார்கள். அது அல்ல. அது வந்து ஏன்செஸ்டர் வர்ஷிப்பும் கிடையாது. இது ஒரே தேவனை வழிபடுகிறதான ஒரு சமய கொள்கை. ஏதாவது கேள்வி இருக்கா? ஏதாவது கேள்வி, சந்தேகம்? இருக்கீங்களா? ஏதாவது சந்தேகம், கேள்விகள் இருக்குதா? சரி, அடுத்தது சமயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பாத்தீங்கன்னா, உலகத்தினுடைய சமயங்கள்ல பலது வந்து தோற்றுவிக்கப்பட்ட சமயங்கள் இருக்குது. தோற்றுவிக்கப்பட்ட சமயங்கள் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் வந்து அந்த சமயத்தை வந்து தோற்றுவிக்கிறார். யாரோ ஒரு மனிதர் அந்த சமயத்தை வந்து தோற்றுவிக்கிறார். ஃபவுண்டட் ரிலிஜியன்ஸ், அதுக்குரிய ஃபவுண்டர் இருப்பார். இன்னொரு பகுதி வந்து தோற்றுவிக்கப்படாத சமயங்கள். தோற்றுவிக்கப்படாத சமயங்கள், தோற்றுவிக்கப்பட்ட சமயங்கள் அல்லது தோற்றுவிக்கப்படாத சமயங்கள். தோற்றுவிக்கப்பட்ட சமயம், அதுக்கு உதாரணம் சொல்லணும் பார்க்கலாம். ஏதாவது புத்த சமயம் வந்து தோற்றுவிக்கப்பட்ட ஒரு சமயம். அந்த சமயத்தை தோற்றுவித்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு, கௌதம புத்தர் தான் தோற்றுவித்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்வது உண்டு. சரி, தோற்றுவிக்கப்படாத சமயம், இந்துயிசம். இந்துயிசம், ஓகே, கரெக்ட். இந்துயிசம் வந்து தோற்றுவிக்கிறவர் யாரும் கிடையாது, அது தோற்றுவித்தவர் யாரும் கிடையாது.
சரி. இப்போ சமயத்தை பத்தி ஒரு 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 கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிச்சா? சமயம்னா என்ன, கிடைச்சது. ரிலிஜியன்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? ஆஹ் சரி, ஒரு கடவுளை இதுக்காக பின்பற்றக்கூடியது. ஆ, சரி. அடுத்தது ஆஹ், நம்ம பார்க்க போற மார்க்கம் வந்து இந்து இந்து மார்க்கம் அல்லது இந்து சமயம். இந்து சமயத்தை பொறுத்தளவுல ஆஹ், இதுக்குள்ள நிறைய நம்பிக்கைகள் இருக்குது. நிறைய விதமான நம்பிக்கைகளை நாம் பார்க்க முடியும். ஒரு ஒரு சில இடத்துல ஒரு நம்பிக்கையை ஏற்றுக்கொள்வாங்க, இன்னொரு இடத்துல அதே நம்பிக்கையை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த நம்பிக்கையை வந்து விரும்ப மாட்டாங்க. ஃபார் சிம்பிளா சொல்லணும்னா சில பேர் பார்த்தீங்கன்னா சைவம் சைவத்தை வந்து பின்பற்றுவாங்க. சைவம் வெஜிடேரியனா இருப்பாங்க. சிலர் வந்து நான் வெஜிடேரியனா இருப்பாங்க. அசைவம். அசைவத்தை பின்பற்றுவாங்க. ரெண்டுமே ஆனா இந்து சமயத்துல ரெண்டு பேருமே இந்து சமயத்துல இருப்பாங்க. அது அவங்க வந்து அவங்களுக்குள்ள முரண்பட்ட இது என்னன்னா சாப்பாடு. அவங்களுடைய உணவு முறை வந்து சைவமா அசைவமா அப்படிங்கிறதுல வித்தியாசப்படுறாங்க. இப்படி இதெல்லாம் இது போல நிறைய வேறுபாடுகள் இருக்கு. நிறைய வேறுபாடுகளை நம்ம பார்க்க முடியும். ஆஹ் சில சில இடங்கள்ல ஒரே ஒரே சைவ அந்த பிரிவுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ரெண்டு குழுவா இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் போய் சண்டை போடுவாங்க. நான் தான் பெரிய ஆளு, நீ தான் பெரிய ஆளு, நான் தான் முக்கியமான ஆளுன்னு சொல்லிட்டு. இப்படி நிறைய பிரிவுகள் இருக்குது. நம்பிக்கைகள்லையும் வேறுபடுகிறார்கள். நம்பிக்கைகள்ல வந்து அவங்க ஒரு இடத்துல சரின்னு சொல்ற நம்பிக்கை வந்து இன்னொரு இடத்துல முரண்பட்டதாக, அது தவறு என்று சொல்லக்கூடிய நிலைமையிலையும் காணப்படுகிறது. அப்படினால இந்த இந்து சமயத்தை பொறுத்தளவுல இதை இதனுடைய நம்பிக்கை இதுதான் அப்படின்னு சொல்லி சில நம்பிக்கைகளை தீர்மானிக்கவே முடியாது. சில நம்பிக்கைகள் வந்து நம்ம வந்து இறுதிப்படுத்த முடியாது. உதாரணத்துக்கு இதுதான் கடவுள், வேறெல்லாம் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்வதற்கு முடியவே முடியாது. ஒருவேளை நாளைக்கு கூட இன்னொரு கடவுள் தோன்றலாம், அவங்களுக்கு தோன்றி வரலாம். அதனால கடவுள் என்று சொல்லி ஒரு இவர்தான் கடவுளுக்கு மேல கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்லி நிப்பாட்டவே முடியாது. நீங்க ஸ்டார்டிங்ல கூட யாரா சொன்னீங்க, இந்துக்களுடைய தெய்வங்கள் பாத்தீங்கன்னா 30 தேவர்களும் 16 ரிஷிமார்களும் என்று சொல்றாங்க. அப்படின்னா ஒரு எண்ணில் அடங்காத ஒரு நம்பர்ஸ் வச்சிருக்காங்க. எண்ணிக்கையில் அடங்காத ஒரு நம்பர்ஸ், ஏராளமான கடவுள்களை தங்களுக்கு கண்டு வைத்திருக்கிறாங்க. அதை வழிபடுகிறாங்க. அதை ஒருத்தர் வந்து வழிபட போவாங்க, ஒருத்தர் வழிபட மாட்டாங்க. அவர்கள் ஆனால் அது என்ன செய்ய மாட்டாங்க, அது இந்துக்களுடைய கடவுள் இல்லை என்று சொல்லியோ அல்லது இந்துக்களுடைய கடவுள் இது மட்டும்தான் என்று சொல்லியோ யாருமே எதுவுமே தீர்மானிக்க மாட்டாங்க. இப்படி இந்து சமயத்துல பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு நம்பிக்கைகள், பல்வேறு கொள்கைகள் வந்து அதுல கிடக்கு, நிறைய இருக்குது. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா புரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், நம்ம இதை அவங்களை சந்திக்கணும்னு எனக்கு நம்ம வாழ்கிற மக்கள், நம்ம நம்ம வாழ்கிற இடத்துல இருக்கிற அந்த மக்கள் என்ன பின்பற்றுகிறார்கள் என்று சொல்லி நம்ம சரியா விளங்கி கொண்டா மட்டும்தான் அவங்கள்ட்ட வந்து நம்ம என்ன செய்ய முடியும், அவங்களோடு பேச முடியும், அவங்கள்ட்ட சரியா நம்ம சுவிசேஷத்தை உம் சொல்ல முடியும். சரிங்களா? அதனால இந்து சமயத்தை குறித்து நம்ம விளங்கிக் கொள்வது மிக மிக அவசியமா இருக்கு. இன்னைக்கு பெரும்பான்மையாக நம்ம சந்திக்கக்கூடிய மக்கள் யார் தான்? இந்து சமய மக்கள் தான். இந்து சமயத்தை சேர்ந்த மக்கள் தான். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை கொண்டு செல்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலையா இருக்குது. இன்னைக்கு அதுக்கு விரோதமா நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, நிறைய விதமான தடைகள் இருக்கிறது. ஆனாலும் நாம அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு அதுக்கேற்றவாறு செயல்பட வேண்டும். அது நம்ம வந்து அதுக்கேற்றவாறு நம்ம முயற்சி எடுக்கணும். சரி, இப்போ இந்த இந்துங்கிற வார்த்தை வந்து எங்கேருந்து வந்துச்சு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்து என்கிற வார்த்தை, இந்து சமயம் என்ற வார்த்தை எதை குறிக்குதுன்னா ஆஹ் சிந்து நதியின் சிந்து சமவெளி. கரையில வாழ்ந்ததான ஒரு மக்கள், அந்த மக்கள் பின்பற்றியதான ஒரு சமய முறைதான், அந்த மக்கள் பின்பற்றியதான ஒரு சமய கொள்கை தான் இந்து மதம். அதுதான் பின்னாட்கள்ல இந்து சமயமாக மாறுகிறது. ஸோ சிந்து நதிக்கரையில அவங்க இருக்கிறாங்க, அந்த ஒரு கூட்ட மக்கள் வாழ்கிறாங்க. அல்ல கலாச்சாரத்துல சிறந்து விளங்கிய மக்கள். ஹரப்பா நாகரிகம், ஹரப்பா மொஹஞ்சதாரோ. நாகரிகம்,
ஹரப்பா நாகரிகம் பார்க்குறோம் இல்லையா, அந்த ஹரப்பா நாகரிகம்லாம் அது சேர்ந்ததுதான். சரி, இந்த சிந்து சமயத்துல அது பல்வேறு கொள்கைகள் எல்லாமே இருந்தாலுமே அது என்ன பண்றாங்கன்னா, அது எல்லாத்தையுமே ஒரே குடைக்குள்ள கொண்டு வராங்க, ஒரே மார்க்கத்திற்குள்ள அதை கொண்டு வராங்க. அவர்கள் அது அந்த அந்த குடைக்கு கீழே அவங்க என்ன பண்றாங்க, இது வந்து காலகாலமா மாறக்கூடியது. முன்னாடி இப்படி நம்ம பின்பற்றிட்டு இருந்தோம், இப்ப இப்படி மாறி இருக்கோம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய வழிபாட்டு முறைகளை மாற்றிக்கொண்டு அதுதான் வாழ்க்கை முறையை அப்படியே பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க. தங்களுடைய தன்னுடைய அந்த வாழ்க்கையினுடைய நடைமுறையாகவும் அவங்க பின்பற்றிட்டே இருக்கிறாங்க. எல்லாமே தெய்வம், பல தெய்வங்கள் உண்டு, இதெல்லாமே அவங்களுக்கு ரொம்ப சாதாரண விஷயம். ஒரே கடவுள் என்பது அவங்களுக்கு ரொம்ப வினோதமான விஷயம். ஒரே கடவுள் அப்படின்னு சொல்றது அவங்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு. இந்து சமயத்தை பொறுத்தளவுல அவங்க பல தெய்வ வணக்கத்துல எல்லாம் தெய்வம் என்ற விதத்துல அவங்க வந்து ஊறி போயிட்டாங்க. அதுல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, அதுல வந்து அதிகமாக பிணைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்து சமயத்தை பொறுத்தவரை பல தெய்வம் என்பது அது ரொம்ப மலிந்து போன ஒரு காரியம். ஆனால் கிறிஸ்தவம் என்பது அதுக்கு நேர் எதிரானது, நேர் முரணானது. இந்த கிறிஸ்தவத்தை பொறுத்தவரை ஒரே தெய்வம், ஒரே தெய்வத்தை தான் வணங்க வேண்டும் அப்படிங்கிற போது அது அவங்களுக்குள்ள பல குழப்பங்களை அது வந்து ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. அதனாலதான் சொல்றோம், நமக்கு அவர்களுடைய அந்த நம்பிக்கையிலிருந்து வெளியே கொண்டு வருவது மெய்யான இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மெய்யான தெய்வம் என்று சொல்லும் போதுதான் பிரச்சனைகளை பல இடங்கள்ல எழுப்புகிறத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் ஒரு தெய்வம் தான் என்று ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இயேசு கிறிஸ்து தான் தெய்வம், மற்றதெல்லாம் தெய்வம் இல்லைன்னு சொல்லும் போதுதான் இங்க பிரச்சனையே வரும். அதனால எல்லாம் தெய்வம் என்று சொல்லி நினைக்கிற கூட்ட மக்கள் தான் இந்துக்கள். அவர்களுடைய அந்த இதுல இருந்து பிரித்தெடுக்க வேண்டும். இதெல்லாம இன்னும் இந்து சமயத்துல என்ன இருக்குதுன்னு சொன்னா, ஆஹ் இன்னொரு முக்கியமான இது ஜாதிய அமைப்பு, கேஸ்டிசம் சொல்லுவாங்க. அந்த ஜாதிய அமைப்பு ஏற்படுத்துறது, மக்களை வந்து பல குழுவினராக பல பிரிவுகளாக பிரித்து வைத்து அதை வந்து அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அங்கமாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதுக்குள்ள பல உட்பிரிவுகள் இருக்குது, பல செயல்பாடுகள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் ஏற்படுத்தி அதை வந்து என்ன செய்யறாங்க, அவங்க வாழ்க்கையில தொடர்ந்து பின்பற்றுவது, கடவுளுடைய வார்த்தைக்கு இணையாக அதை பின்பற்றும்படியாக வைத்திருக்காரு, அதை மீறவே கூடாது அப்படின்னு சொல்லி உருவாக்கி வச்சிருக்காங்க. இது ஒரு ரெண்டாவது விஷயம். இந்து சமயத்தை பொறுத்தவரை ரெண்டாவது பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்குள்ள காணப்படுகிற ஜாதிய கட்டுப்பாடு, ஜாதிய அமைப்பு. இந்த ஜாதிய அமைப்புகளுக்குள்ள அதை உடைச்சு வெளியில கொண்டு வருவது அல்லது அதுல இருந்து வெளியே ஒரு மனுஷனை விடுதலையாக்குவது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். அது மிக மிக அவசியமான காரியம். ஸோ இது வந்து அவருடைய வாழ்க்கையிலேயே ஒன்றி போய்விட்டது, எல்லா இடத்துலயும் அது வந்து பழகி போய்விட்டது. அதனால இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம வந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்து சமயத்தினுடைய தோற்றம் அப்படின்னு சொன்னா, பொதுவா தமிழ்ல ஒரு செய்தி சொல்லுவாங்க, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றி மூத்த குடி அப்படின்னு சொல்லி தமிழ் குடின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மக்கள் தோன்றிய போதே கல் தோன்றி மண் தோன்றுவதற்கு முன்பதாகவே இந்து சமயம் தோன்றிற்று அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்படின்னா முன்பதாகவே இது வந்து இருந்தது, பின்னாட்கள்ல வந்தது அல்ல, உருவாக்கப்பட்டது அல்ல. இது ஏற்கனவே இருந்த மக்களுடைய பழக்க வழக்கம், மக்களுடைய கலாச்சாரமாக இது இருக்குது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கலாச்சாரம்ன்ற வார்த்தை அதிகமா பயன்படுத்தப்படுகிறத நீங்க கேட்டிருப்பீங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க இந்து சமயத்தை எப்படி பார்க்கிறாங்கன்னா, அவருடைய வாழ்க்கையாக கலாச்சாரமாக பார்க்கிறாங்க, வாழ்க்கையும் கலாச்சாரமாக இணைக்கப்பட்டிருக்கிறதாக அவங்க பார்க்கிறாங்க. அதனாலதான் என்ன செய்ய முடியாது, அதை விட்டு வெளியில வர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பூ வைக்கிறது, ஒரு பொட்டு வைக்கிறது, அவங்க எப்படி பார்க்கறாங்க, அது வந்து ஒரு கலாச்சாரம். பொட்டு வைக்கலைன்னா அது வந்து கலாச்சாரத்துக்கு வித்தியாசமா இருக்குது, பூ வைக்கலைன்னா அது கலாச்சாரத்துக்கு வித்தியாசமாக தெரிகிறது என்று சொல்லுவாங்க. இப்படி பல்வேறு விதமான காரியங்கள். அப்போ கலாச்சாரத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. அதுல இருந்து அவங்க வெளியில வருவது என்பது மிக கடினமான காரியம். அது சரியாக விளங்கி கொண்டு வெளியில வருவது மிகவும் கடினமானதாக இருக்குது. சரி, இப்போ இந்த சிந்து சமவெளியில தோன்றினான இந்த இந்து சமயத்தின் அடிப்படையில தான் பின்னாட்கள்ல அது இந்து சமயம் என்று சொல்லி உருவாகிறது. அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு நம்ம அவங்க ஒரு கொள்கையை உருவாக்குறாங்க. என்ன உருவாக்குறாங்க, இந்தியா வந்து இந்துக்கள் தான், ஏன்னா இது இந்துக்களுடைய நாடு இந்தியா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதுக்கு ஒரு தவறான ஒரு முடிவுக்கு அவங்க வருகிறாங்க. அப்படி ஏன் வர்றாங்க அப்படின்னு சொன்னா, இங்க இந்துக்களுடைய செட்டப் இருந்தா தான், இந்துக்களுடைய அந்த இந்துக்களுக்கு இருக்கிறதான அந்த பல கடவுள் வணக்கமும் ஜாதி அமைப்பும் அதனுடைய உட்பிரிவுகளும் செயல்பட்டாதான்
இந்தியா இந்தியாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. இல்லைன்னா இந்தியா என்ன செஞ்சிடும், மாறிடும். இந்தியா வந்து தலைகீழா மாறி போயிடும். இந்த கலாச்சாரம் நினைக்கிறது, தங்களுடைய வாழ்க்கை முறை நினைக்கிறது, அது உடைக்கப்படும் என்று சொல்லி அவங்க நம்புறாங்க. அதனால என்ன செய்யறாங்க, அதை விட்டு விடக்கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. சமீபத்துல சில பெர்சிக்யூஷன்ஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. வட இந்தியாவில் நடந்த சில உபத்திரவங்கள். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற இடங்கள்லாம் போய் தாக்குதல் நடத்தி அதை வந்து கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் செய்யறான் அப்படின்னு யோசிக்கணும். அதே போல கிறிஸ்துமஸ் அந்த சாண்டாவுடைய ட்ரெஸ் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்றான். அதெல்லாம் ஏன் செய்யறான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். ஏன் செய்யறான் அப்படின்னு சொன்னா, இது என்னுடைய கலாச்சாரம் இல்லை. நீங்க யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியல, அது ஒருத்தர் சொல்லுவான், திஸ் இஸ் நாட் ஹவர்ஸ், இது எங்களுடையது கிடையாது, இது எங்களுக்குரியது கிடையாது. கிறிஸ்டியானிட்டி வந்து எங்களுக்கு உரியது. ஏன் இந்தியா கிறிஸ்டியானிட்டி வந்து எங்களுக்கு உரியதுன்னு சொல்றான் அப்படின்னு சொன்னாங்க. கிறிஸ்டியானிட்டி இதுக்கு நேர் எதிரானது. பல கடவுளை ஒத்துக்கொள்ளாது, ஜாதி அமைப்பை ஜாதி அமைப்புக்கு எதிரானது. ஒருத்தரை உயர்ந்தவனாக ஒருத்தனை தாழ்ந்தவனாக வைக்கிற அந்த கட்டமைப்புக்கு கிறிஸ்தவம் எதிரானது இருக்கு. ஆனா அப்படின்னாதான் அவன் என்ன செய்யறான், அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். அது நிமித்தமாக அதை உள்ளே வருவதற்கு தடை செய்கிறான். இது எங்களுடையது அல்ல என்று சொல்லி அதை தடை செய்கிறதுல தீவிரமா இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பாத்தீங்கன்னா இந்த இந்து சமயத்துக்கு என்று ஒரு ஸ்தாபகர் கிடையாது. மக்களுடைய அந்த வாழ்க்கை முறையே பின்னாட்கள் என்னவா மாறுதுன்னா, அப்படியே அவருடைய அவருடைய சமயமாக மாறிவிடுகிறது. அவருடைய சமய நெறியாகவே அது மாறிவிடுது. இந்த இப்போ உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட மக்கள் இந்துக்கள்ல இருக்கிறதா ஒரு குறிப்பிட்ட மக்கள் என்ன பின்பற்றுறாங்களோ அது அப்படியே அவங்களுடைய சமயமாக மாறும், அவங்களுடைய சமய நம்பிக்கையாக மாறும். அசைவம் சாப்பிட்றான்னா அவனுக்கு அது குறித்தான நம்பிக்கை, அது அவனுடைய சமய நம்பிக்கை. அதே நேரத்தில் ஒருத்தர் சைவம் சாப்பிட்றான்னா அது அவனுடைய சமய நம்பிக்கை, அதை யாரும் மறுக்கவே மாட்டாங்க. நீ சைவம் சாப்பிட்றான்னா அசைவம் சாப்பிடுன்னு சொல்லவோ அதை மாற்றி சாப்பிடவோ அவனுக்கு வந்து அவங்கள கட்டாயப்படுத்தக்கூடாது என்கிறது அவருடைய நெறியாக இருக்குது. ஏன் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நபர் அதை ஏற்படுத்தவில்லை. எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கை முறையை பின்பற்றி அப்படியே இருந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அவங்க அதை உருவாக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்தாபகர் இல்லாதனாலையும் எல்லாத்தையும் ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நிலையில வச்சிருக்கிறதுனாலையும் அவங்க என்ன பண்ணாங்க, பலவிதமான கலாச்சாரங்களை இன்னைக்கு வரைக்கும் பின்பற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. கடவுள் அப்படின்னு சொன்னா யாரு, இந்து சமயத்தை பொறுத்தளவுல கடவுள்னு யார சொல்றாங்க உங்களுக்கு தெரியுமா? யாரெல்லாம் கடவுள் சொல்றாங்க? சிவன், விஷ்ணு, பார்வதி, ஆக்கம், அழித்தல், பாதுகாக்கிறது. சரி. கடவுளை பொறுத்தளவுல மக்கள் வந்து எப்படி நம்புறாங்களோ கடவுளை, அந்த மாதிரி கடவுளை வெளிப்படுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லி இந்து சமயம் கற்றுக் கொடுக்குது. அவங்க எப்படிலாம் கடவுளை அறிஞ்சிருக்காங்களோ அப்படி. உதாரணத்துக்கு நான் சொன்னேன் பாருங்க, அனிமிசம். ஒருத்தர் ஆவி வழியில அறிந்து கொள்றாருன்னா அப்படி கும்பிடலாம். இல்ல நான் வந்து ஒரு இயற்கை வழியில அறிந்து கொள்றேன்னா அப்படியும் கும்பிடலாம், அப்படியும் அவங்க வழிபடலாம். இல்ல நான் ஒரு போட்டோ வச்சு கும்பிடுறேன்னா அப்படியும் அவர்கள் வழிபடலாம். அதுக்கு வந்து தடை சொல்லாது, அதை அப்படியே பின்பற்றுவதற்கு அவர்களை அனுமதிக்கிறது என்று சொல்லி. அப்போ அது மட்டும் அது இல்லாம தான் அந்த 3 முக்கியமான கடவுள்களை முன்னிறுத்துகிறார்கள். ஒண்ணு வந்து பிரம்மா, இன்னும் விஷ்ணு, சிவன். பிரம்மன், விஷ்ணு, சிவன். பிரம்மா வந்து மிக முக்கியமான பிரதானமான ஒரு கடவுளாக. அடுத்தது விஷ்ணு வந்து காக்கிறவரு. அடுத்து சிவன் வந்து யாரு, அழிக்கிறவர். இப்போ இதுல வந்து யார முக்கியத்துவப்படுத்துறாங்க, அவங்க எந்த கடவுளுக்கு அதிகமாக பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கீங்களா? யாருக்கு அதிகமா கோயில் இருக்கு? சிவன் கோயில். சிவன் கோவில் இருக்கும், பார்த்திருப்பீங்க. அது இல்லாம விஷ்ணு கோவில் அதிகமாக இருக்கும். காக்கும் கடவுளுக்கு அதிகமாக அவங்க கோவில்களை ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க. ஆனால் பிரம்மாவுக்கு அதிகமான கோவில்கள் இருக்காது. பிரம்மாவுக்கு வந்து ரொம்ப ரேர் தான், ரொம்ப ரேரான சில இடத்துலதான் கோவில்கள் இருக்கும். பிரம்மாவுக்கு கோவில்கள் இருக்கும். ஏன்னா அதுக்கு அடுத்த 2 பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஆள் காப்பாத்துறாரு, இன்னொரு ஆள் யாரு, அழிக்கிறாரு. 2 பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். நம்ம அழிச்சிடக்கூடாது அப்படிங்கிறது பயத்துல அவங்களுக்கு அவங்களுக்கு யார் முக்கியமா படுறாருன்னா அடுத்த 2 பேர் தான் அவங்களுக்கு முக்கியமான ஆளா பாக்குறாங்க.
ஸோ அந்த பயத்துல அவங்களுடைய அந்த வழிபாட்டை அதிகமா முக்கியத்துவப்படுத்துறாங்க. ஆஹ் அந்த வழிபாட்டுடைய அடிப்படையில தான் இன்னைக்கு பல கடவுள்களையும் உருவாக்கி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்துல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் சரியான வழிங்கிறத அவங்க சொல்றது இல்லை. நீங்க வந்து சிவனை வணங்கினா அல்லது விஷ்ணுவை வணங்கினா அல்லது பிரம்மாவை வணங்கினா தான் நீங்க என்ன பண்ண முடியும், ஆஹ் சொர்க்கத்துக்கு போக முடியும், அல்லது இந்த 3 பேரையும் வணங்கிட்டா நீங்க சொர்க்கத்துக்கு போக முடியும்னு சொல்லி எந்த விதமான முடிவையும் அவர்கள் சொல்லவில்லை. கடவுளை வணங்கு, அந்த கடவுளை வணங்கு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, அதை செய், இதை செய், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுப்பாங்க. ஆனா இதை செஞ்சா நிச்சயமா போக முடியுமா அப்படின்னு சொன்னா அது வந்து அதுக்கு உறுதி கிடையாது. அதுக்கு வந்து கன்ஃபார்மா எதையும் சொல்ல முடியாது. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்து சமயத்தோடு கூட அவர்கள் எந்த சமயத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கும் தயாராகிறார். எந்த சமயத்தையும் ஏற்பதற்கு அவர்களுக்கு தடை இல்லை. ஆனால் எப்போ பிரச்சனைன்னா, அவங்க இந்து சமயத்தை அது டேமேஜ் பண்றதா இருக்குதுன்னா அவங்களுக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்து சமயத்தை அழிக்காத வரைக்கும், இந்து சமயத்தை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது என்ன செய்யாது, அவர்கள் எந்த சமயத்தையும் ஏற்றுக்கொள்வார்கள். இன்னைக்கு இஸ்லாத்தையும் கிறிஸ்தவத்தையும் ஏன் இந்துக்களால் ஏற்றுக்கொள்ள முடியலைன்னா காரணம் இதுதான். அவர்களுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டாகுது. அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் இந்துக்களுடைய எல்லா விதமான அந்த வாழ்க்கை முறைகள், எல்லா விதமான சமய நம்பிக்கைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்ன செய்ய வேண்டும், அவர்கள் வர வேண்டியது இருக்குது. அதனாலதான் அவங்க அதுல ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. ஆனா அவங்க மற்ற சமயங்களுடைய கொள்கைகளை, கருத்துக்களை ஏற்றுக்கொள்றாரு. இந்த கருத்துக்களை ஏத்துக்கிறாங்க, அதை மதிக்கிறாங்க, அதை ஏற்றுக்கொண்டு அதை என்ன செய்யறாங்க, அதை பின்பற்றுவதற்கும் முயற்சி செய்யறாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவ கோவில்களுக்கு வருகிற இந்துக்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. அவர்கள் வந்து அதை நம்புகிறாங்க, அந்த கடவுளை வணங்குறதுக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க யாராத்தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும் அப்படின்னா, இந்துவா தான் இருப்பாங்க. ஒரு நாளும் அவங்க இந்துவா வேற சமயத்துக்கு மாற முடியாது, மாறக்கூடாது என்பது அவருடைய எண்ணம். அதாவது மத மாற்றம் என்பது அல்லது கன்வர்ஷன் என்பது அவர்களுடைய சாஸ்திரங்களுக்கு எதிரானது. இந்த இந்து சமய அல்லது இந்து சமயத்தினுடைய வாழ்க்கை நெறிகளுக்கு முரணாக நடப்பது என்று அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ள இயலாதது. அப்ப அவங்க என்ன பயப்படுறாங்கன்னா, இவங்க வேறு சமயத்தை பின்பற்றினா இவங்க வேற ஒரு கலாச்சாரத்தை பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க, அது பிரச்சனையை கொண்டு வரும். அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க, அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது, அதை எதிர்க்கிறாங்க. மத மாற்றம் என்பது ஏன் அவர்களுக்கு எதிரானதுன்னா, இந்துக்களை பொறுத்தளவுல ஒருத்தர் வந்து இந்துவா தான் இருக்க முடியும். இந்தியா வந்து இந்துக்களுக்கு, இங்க இந்தியாவில இருந்தீங்கன்னா இந்துவா மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா காரணம் என்னன்னா, அதுதான் உண்மைன்னு சொல்லி அவன் நம்புறான். இங்க இருக்கவன் வந்து இந்துக்களா மட்டும்தான் இருக்க முடியும், வேற மதத்துல இருக்கவங்க எல்லாருமே இந்துக்கள் தான் அப்படின்னு சொல்லி செய்யறான். அப்படி ஒருவேளை அவனை மதம் மாத்தினா அது இந்து மத கொள்கைக்கு எதிரான செயல் அப்படின்னு சொல்லி அவர்கள் நினைக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம என்ன செய்யணும் இதுல? அவங்க வந்து கிறிஸ்தவ மத மாற்றத்தை எதிர்க்கிறார்கள், மத மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதில்லை இந்துக்கள். அவர்கள் அதற்கு எதிரடியாக நிற்கிறாங்க. சோ நம்ம என்ன செய்யணும்? அவங்க மனதை தான் மாற்றணும். நமக்கு அவங்களுக்கு இருக்கிற மனதுல இருக்கிற அந்த மனதுலதான் மாற்றத்தை மாற்றாம மதம் மாறாம மனிதனா வாழுன்னு சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் மனிதனா வாழும்போது அவங்க நம்மளுடைய இதை பார்த்து அவங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த கிரேட் கமிஷன் அது என்னது? அன்பா? கிரேட் கமிஷன் சிலுவையில நம் பாவங்களுக்காக மரித்தது, ரத்தம் சிந்தினது. இயேசு கிறிஸ்துனுடைய பிரதான கட்டளை என்னது? அதான் அன்பு. நீ ஒருவனிடத்தில் ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு செய். ஒரே கடவுளை ஏற்றுக்கொள்ளுது. என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் நேசிப்பது போல பிறரையும் நேசி. சுவிசேஷ புத்தகம் படிச்சீங்களா? கடைசியா எப்ப படிச்சீங்க மத்தேயு சுவிசேஷம்? என்னையன்றி உனக்கு வேற தேவர் உண்டாயிருக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் எப்ப கடைசியா இருந்துச்சு?
போன வருஷமா? அவங்க சரி. போன வருஷம் அந்த மத்தேயு சுவிசேஷம் கடைசி அதிகாரத்துல வாசிக்கும் போது என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து? நம்ம என்ன பண்ண சொல்லிட்டாரு? சகல கிரேட் சிருஷ்டிக்கும் போய் கமிஷன் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சமேரியாவில் இதேவிலும் பிரசங்கித்து என்ன பண்ணணும்? அவர்களை சீஷர்களாக்குங்கள். சீஷர்களாக்குங்கள். சரி. இப்போ கிறிஸ்தவத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவத்தினுடைய நோக்கம் என்னன்னா, ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷராக்குவது, கிறிஸ்தவனாக்குவது கிடையாது. யாரா மாத்துவது? அவர்களை சீஷர்கள். சீஷராக்குவது. கிறிஸ்தவர்களாக்குங்கள் கிடையாது. கிறிஸ்தவர்களாக்குவது தவறான விஷயம். அப்போ நம்ம என்னவா மாத்தணும் அப்படின்னா, அவர்களை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாக மாற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாக மாற்றினா, அந்த கட்டளையை பின்பற்றினா அது என்னது? அவர்கள் சீஷர் ஆகும்போது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம மதம் மாற்ற வேண்டிய அவசியம் அங்கே இல்லை. மதமாற்றத்தினுடைய அவசியம் அங்கே இல்லை. அவர்கள் சீஷரானால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவார்கள். இந்த சமயம் மத மாற்றத்துக்கு மிகவும் மிகவும் எதிரடியா இருக்கு. இன்னைக்கு நிறைய மத மாற்றத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் அவர்கள் சீஷராக மாறுவார்கள் சொன்னா இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றுகிறவர்களாக, அவரை பற்றி சரியாய் அறிந்து கொண்டால் அவரை பின்பற்றுவதற்கு அவங்க சரியா விளங்கி கொண்டாங்கன்னா சரியா பின்பற்றுவாங்க. சரிங்களா? அதனால இயேசு கிறிஸ்துவை சரியாக காட்ட வேண்டும். இயேசுநாதருடைய சீஷரா மாற்றணும். இயேசுநாதருடைய சீஷரா மாற்றுவதற்கு என்ன முயற்சி இருக்கணுமோ அதை செய்யணும். நம்முடைய சீஷராக மாற்ற போறதில்லை. நம்முடைய சபைக்கு ஒரு விசுவாசியை சேர்க்கறது இல்லை. ஒரு கிறிஸ்தவனாக மாற்றுவதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னா, என்ன சொல்றது, ஒரு ஆள் இருக்காருன்னு வச்சுக்கோமே, அவர் பேர் வந்து ஆழ்வார்க்கடியான் அல்லது வேற ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோம். அவரை என்ன மாற்றுறோம்? ஞானஸ்தானம் கொடுத்து ஆல்பர்ட் ஜான்சனா மாற்றி விட்டுறோம். அப்படின்னா என்ன ஆயிடுச்சு? அவரு என்ன பேர் ஆயிட்டாரு? மாற்றமாயிற்று. கிறிஸ்டியன் ஆயிட்டார். ஆழ்வார்க்கடியான் இருந்தா அவர் பேரு இந்து. அதே ஆல்பர்ட் ஜான்சன் சொன்னா அவர் யாரு? கிறிஸ்தவர் ஆயிட்டார். சரி, அது போயிட்டு போகுது. அதுவாது பரவாயில்ல. அதோட கொடுமை இன்னொன்று இருக்குது. மல்லிகான்னா அது என்ன பேருங்க? காமன் நேம் மல்லிகா. மல்லிகானா ஹிந்து நேம். இந்து பெயர். ஜாஸ்மின் வச்சுட்டா அது கிறிஸ்டியன் நேம். கிறிஸ்டியன் நேம். ஆமா. இப்படி என்ன செய்யறோம் நினைக்கிறோம். அது சரி, அதெல்லாம் விட்டுருவோம். பேர் வைக்கிறதெல்லாம் விட்டுருவோம். ஆனா அவங்க என்னவா மாத்தணும் அப்படின்னா சீஷராக மாற்றணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக அவர்களை மாற்ற வேண்டும். இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக அவர்களை உருவாக்க வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாம் கடவுள் என்று நினைக்கிறவர்களுக்கு என்னத்தை கற்றுக்கணும்னா, இயேசு கிறிஸ்துக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. எல்லாமே அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது. யோவான் சுவிசேஷம் ரொம்ப அருமையா எழுதப்பட்டிருக்கு. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது உண்டானது எல்லாமே அவர் மூலமாய் உண்டானது சொல்லப்பட்டது. அப்படின்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, படைப்புகளை பார்த்து அதுதான் நம்முடைய கடவுள் நினைக்கிறாங்க. ஆனா படைத்தவர் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா? அவரை நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு காட்டணும். படைத்தவரை அறிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதை விளங்கி கொண்டா அவங்க என்ன செய்வாங்க? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு மிக முக்கியமான அடுத்த முக்கியமான காரியம் இந்து சமயத்துல பாத்தீங்கன்னா உருவ வழிபாடு. இப்போ கிறிஸ்தவத்துல உருவ வழிபாடு கிடையாது. ஆனால் இந்து சமயத்தை பொறுத்தவரை ஏதோ ஒரு உருவத்தை அவர்கள் என்ன செய்யணும்? வழிபடுவாங்க. ஒரு உருவத்தை அவங்க பார்ப்பாங்க. ஒரு மரமோ, ஒரு கல்லோ, ஒரு படமோ, ஒரு என்ன சொல்றது, ஒரு பொருளோ அதை உருவப்படு பார்ப்பாங்க. ஏன் அதை என்னன்னு பாக்குறாங்கன்னா, அது கடவுள் தங்குகிற இடமாக பாக்குறாங்க. கடவுள் அங்கதான் இருக்கிறாருன்னு சொல்லி பாக்குறாங்க. ஆமா. ஏன்னா என்ன சொல்றாங்க, இப்போ ஆர்சி மக்கள் அதுல ரொம்ப இதா சொல்றாங்க. ஏன்னா ஆர்சியில இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, எங்களுடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்துவதற்கு ஏதோ ஒரு பொருள் தேவை. அந்த பொருளாக அந்த சிலை இருக்கிறது, அந்த படம் இருக்கிறது, இயேசுநாதருடைய சிலுவை இருக்கிறது சொல்லி சொல்றாங்க. அது என்ன நினைக்கிறாங்க, விக்கிரகம் என்பது ஒரு தேவன் தங்குகிற ஒரு இடமாக, தேவனை நோக்கி நம்மை திருப்புகிற ஒரு இடமாக பாக்குறாங்க. அப்படி விரும்புறாங்க. அது விரும்பி இந்து மார்க்கத்துல எல்லா இடத்துலயும் அதை பின்பற்றுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்து மார்க்கத்துல எல்லா இடத்துலயும் அதே இடத்துல இன்னொன்னையும் ஒத்துக்கொள்றாங்க. கடவுள் உருவம் கடந்து இருக்கிறாரு. கடவுள் எந்த உருவத்திலையும் அடங்க மாட்டாரு. எந்த உருவத்திலையும் அவரை அடக்க முடியாது. கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்பதை சொல்லுகிறது யார்தான்? இந்துயிசம் தான். இந்துயிசம் தான் சொல்லுது கடவுளுக்கு உரிமை கிடையாது, கடவுளுடைய உருவத்தை அடக்கி சொல்ல முடியாது, கடவுள் இந்த உருவத்துல இருப்பார்னு சொல்ல முடியாது. ஆனாலும்
எனக்கு ஒரு உருவம் தேவை, எனக்கு ஒரு விக்கிரகம் தேவை தேவை. அஹ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ அவங்கள்ட்ட போய் நேரடியா அந்த விக்கிரகத்தை நம்ம அது அத நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா அதை நேரடியா போய் தாக்குறாங்க. அது உடனே நமக்கு அதுக்குரிய புஸ்தகங்கள்ல நம்முடைய புஸ்தகங்கள்ல இருக்குல்ல, ஏசாயா இருக்கிறதுல எடுத்து வச்சுட்டு அது நீ என்ன செய்யற, நீ தான் ஒரு மரக்கட்டை எடுத்து செஞ்சு அதை குப்புற என்ன செய்யற, அதை வணங்கிற, அது உன்னோட பேசுமா, உன்னை தொடுமா, உனக்கு உதவி செய்யுமா, நீ தான் அதை தூக்கிட்டு போகணும், இதெல்லாம் பேசும்போது என்ன நடக்கும்? சண்டை வரும். முடியாது என்பதை நம்பிக்கை இருக்குது. அதைத்தான் நம்ம பயன்படுத்திக்கணும். அதை பயன்படுத்த வேண்டும், அதை அவர்களுக்கு விளக்க வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி நிறைந்து காணப்படுகிறார், தன்னுடைய பிரசன்னத்தை வியாபிக்கிறாரு, அவர் எப்படி நம்முடைய இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணுகிறார். கடவுள் இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்பதை எந்த ஹிந்துவும் மறுக்க மாட்டாங்க. கடவுள் எங்கேயும் நிறைந்திருக்கிறார் என்பதை எந்த ஹிந்துவும் என்ன செய்ய மாட்டாங்க, மறுக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, கடவுள் உருவம் கடந்தவர், அவருக்கு எந்த உருவத்தையும் அடக்க முடியாது, எந்த வித உருவத்தையும் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லதையும் அவங்க ஏற்றுக்கொள்றாங்க, அதை மறுக்க மாட்டாங்க. ஸோ அதைத்தான் நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து சர்வ வியாபியா இருக்கிறாருங்கிறத நம்ம விளக்க வேண்டும். அது விளக்கி சொல்ல வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கு. அது மட்டும் இல்ல, பாத்தீங்கன்னா முன்னாடி அந்த நான் சொன்னது போல உருவம் கடந்த கடவுளை, இயற்கை வழிபாடு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பின்னாட்கள் என்ன ஆச்சுன்னு சொன்னா, இந்த பிராமணர்களுடைய காலத்துல பாத்தீங்கன்னா அவர்கள் அவர்கள் கோவில்களை கட்ட ஆரம்பிச்சாங்க. கோவில்களை கட்டி அந்த கோவில்கள் ஒரு சிலைகளை நாட்டி அந்த சிலைகளை வழிபட ஆரம்பிச்சாங்க. சிலைகளை முக்கியத்துவப்படுத்தினாங்க. கோவில் அப்படின்னு சொன்னா அரசன் தங்குகிற இடம், அரசன் தங்குகிற இடம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த கோவில்கள் மிக முக்கியமானதாக மாறுகிறது. கோவில்கள்ல தான் கடவுளை வணங்கணும் அப்படிங்கிற அந்த வழிபாடு தலை தூக்க ஆரம்பிச்சது இந்து சமயத்துல. அதனுடைய அடிப்படையில இன்னைக்கு வரைக்கும் போகிறது. கோவில்களை முக்கியத்துவப்படுத்துறாங்க, கோவில்ல இருக்கிற சிலையை முக்கியத்துவப்படுத்துறாங்க, கோவில்களுக்குள்ள இருக்கிறான அந்த விக்கிரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக அவங்க தெரிந்து கொள்கிறார்கள். அடுத்தது இந்துக்களுடைய முக்கியமான காரியம் அவர்களுடைய வேதங்கள். நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னென்ன வேதங்கள் கேள்விப்பட்டீங்க? ரிக், யஜுர், சாம, சாமம், அதர்வதா. 4 வேதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இது இல்லாம இதிகாசங்கள் இருக்குது. இதிகாசங்கள், புராணங்கள், ஆகமங்கள், சமய நூல்கள், வைணவ சமய நூல்கள், இப்படி தரிசன நூல்கள், இப்படி பல நூல்கள் இருக்குது. எழுதி கொடுங்க. தரிசன நூல்கள், இதிகாசங்கள், புராணங்கள், ஆகமங்கள், சமய நூல்கள் இருக்குது இல்லையா? இதை என்ன செய்யறாங்க, அவங்க இதுல ஒவ்வொன்றுல இருந்தும் ஒவ்வொரு காரியத்தை கொண்டு வராங்க. இவங்களுக்குன்னு ஒரு தனி திருமுறை கிடையாது. இது மட்டும்தான் எங்களுடைய வேதம், இதுல உள்ளதுதான். இப்போ கிறிஸ்தவர்கள்னா எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க, பைபிளை முக்கியத்துவப்படுத்துவாங்க. பைபிள் தான் முக்கியம், பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு அப்படி ஒரு குறிப்பிட்ட வேதம் கிடையாது. நிறைய புத்தகங்கள், நிறைய மறைநூல்கள் உண்டு, நிறைய வேதங்கள் உண்டு. அவங்கள்ட்ட போய் கேட்கக்கூடாது, நாங்க பைபிள் வச்சிருக்கோம், உங்கள்ட்ட பைபிள் இருக்குதா அப்படின்னு கேட்டா அவங்க எத்தனை வேதத்தை வச்சுக்குவாங்க. ஏகப்பட்ட வேதங்கள் இருக்கு. ரிகேசூர் சாமாதர்வன வேதங்கள் ஒரு பேசிக். அது இல்லாம நிறைய வேதங்கள் அவர்களுக்கு உண்டு. நிறைய வேதங்களை அதன் அடிப்படையிலே அவங்க என்ன செய்யறாங்க, அவர்கள் அவர்கள் தன்னுடைய சமய வாழ்க்கையை தொடர்கிறாங்க. அப்படின்னா ஒரு தனி திருமறை ஒன்று இல்லாத ஒரு சமயமாக இந்து சமயம் இருக்கிறது. இப்போ அதுல பாத்தீங்கன்னா அந்த ரிக், யஜுர், சாம, அதர்வன வேதங்கள், இதுக்கு பேர் ஸ்ருதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிக், யஜுர், சாம, அதர்வன வேதம் 4 ஸ்ருதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ருதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா குருக்களிடத்துல இருந்து கேட்டு பெற்றுக்கொண்டவை. ஸ்ருதி அப்படின்னா குருக்களிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டவை. அந்த குருக்கள் யாருன்னா அவர்கள் தான் இறைவனை கற்றுக் கொடுக்கிறவங்க. இறைவன் யார் என்று சொல்லி காட்டுகிறவங்க, இறைவன் யார் என்று வெளிப்படுத்துகிறவங்க. அதனால அவங்க அந்த 4 வேதங்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த குருக்களுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. குருக்கள் என்பவர் யாருன்னா தவம் இருந்து
மிக கடும் தபம் இருந்து இந்த இறை வெளிப்பாட்டை பெற்றவர்கள், இறை அருளை பெற்றவர்கள் என்று சொல்லி அவர்கள் நம்புகிறார்கள். இதை வந்து எடுத்தோடனே அவங்க நூல்களா எழுதல. முதல்ல என்ன ஆச்சுன்னா, அந்த குருக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, தங்களுடைய சீசர்களுக்கு அந்த வாய்மொழியாக கற்றுக் கொடுத்தாங்க. இதெல்லாம் செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி வாய்மொழியாக கற்றுக் கொடுத்தாங்க. அதை அவங்க கற்றுக்கொண்டு அதை வந்து பின்பற்றி நடந்துட்டாங்க. பின்னாட்கள்ல என்னாச்சுன்னு சொன்னா, அந்த கற்றுக்கொண்டவைகள் போதிக்கப்பட்ட சீசர்களுக்கு போதிக்கப்பட்ட அந்த வாய்மொழி பாடங்கள் எல்லாம் ஆஹ் எழுத்துக்களாக எழுதப்படுது. பின்னாட்கள் தான் அது எழுதப்படுது. அதனால முதல்ல அது வந்து இரிக்கேசூர் சாமாதகன வேதங்களை பொறுத்தவரை வாய்மொழி பாடங்களா தான் இருக்குது. குருக்கள் சீசர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு பேரு எழுதாமறை அப்படின்னு சொல்றாங்க. எழுதாமறை. காலகாலமாக பல ஆண்டுகளாக வந்து எழுதாம தான் வச்சிருந்தாங்க. எழுதாமறை. அடுத்த மற்ற நூல்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஸ்மிருதி அப்படின்னு சொல்றாங்க. ஸ்மிருதி 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 தான் சொன்ன தரிசன நூல்கள், இதிகாசம், புராணம். இதிகாசங்கள் புராணங்கள்னா என்ன அர்த்தம்னா இந்த கம்பராமாயணம், மகாபாரதம், கர்ண புராணம், இப்படி பல புராணங்கள் இருக்கு இல்லையா. கருட புராணம் அப்படின்னு சொல்லிட்டு பல புராணங்கள் இருக்குல்ல, அதெல்லாம். ராமாயணம். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த திருப்பாடல்கள், இந்த மாதிரி நிறைய இருக்கு பாருங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஸ்மிருதிகள் அப்படின்னு சொல்றாங்க. இவைகள் அந்த 4 முக்கிய வேதங்களுக்கு அடுத்தவை. அடுத்த மற்றவைகள் தான் இது. சரி, அடுத்தது இவருடைய மறுமை நம்பிக்கை. மறுமை நம்பிக்கைன்னா என்ன அர்த்தம்? இந்த வாழ்வுக்கு, உலக வாழ்வுக்கு பின்பதாக நடப்பது என்ன? அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க அந்த 7 பிறவிகளை நம்புறாங்க. அதாவது பிறவி சக்கரம் அப்படின்னு சொல்றாங்க. பல பிறவிகளுக்கு பின்பதாக ஒரு மனுஷனுடைய ஆத்மா என்ன செய்யுதுன்னா, அவனை படைத்த பிரம்மனுடைய ஆத்மா அவர் கூட இணைகிறது அப்படின்னு சொல்லி அவருடைய நம்பிக்கை. அதுக்கு பேர் தான் சொர்க்கம் சேர்தல் அல்லது வைகுண்டம், மோட்சம் அப்படின்னு சொல்றாங்க. பல பிறவிகளுக்கு பின்பதாக தன்னை படைத்த பிரம்மாவினுடைய ஆத்மாவோடு இணைவது, அதுக்கு பேர் சொர்க்கம், இறைவனடி சேர்தல், மோட்சம். மோட்சம். நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டீங்க, வைகுண்ட பதி அடைதல், முக்தி அடைதல், மோட்சம் அடைதல், சொர்க்கம் சேர்தல், இறைவனடி சேர்தல், கைலாச பதவி அடைதல், இதெல்லாமே அதுக்குரிய வார்த்தைகள். அப்போ அவங்க பிறக்கும் போதே என்னவா பிறக்குறாங்க? இந்துவாவே பிறக்குறாங்க. இந்துவாக பிறந்து அவன் இந்துவாவே வாழ்றான். இந்துவாவே வாழ்ந்து செய்யறான். மறிக்கும் போது பிரம்மனுடைய ஆத்மாடுல போய் சேர்றான் அப்படின்னு அவங்களுடைய நம்பிக்கை. அதுக்கு 7 பிறவி இருக்குது. 7 பிறவி எடுத்து என்ன செய்யலாம்? அந்த 7 பிறவியில முக்தி அடையுது. 7 பிறவியின் மூலமா என்ன செய்யலாம்? தன்னுடைய பாவ பலன்கள் எல்லாம் அந்த பிறவியிலேயே அனுபவிச்சு தீர்ந்து அவன் முக்தி அடைந்து இறைவனை சேர்கிறான். இறைவனத்துல போய் சேர்றதுக்கு அந்த பிறவி சுழற்சி வந்து அவசியம் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. ஆனா கிறிஸ்தவம் வந்து அப்படி சொல்லல. கிறிஸ்தவம் என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு நேரடியா இருக்குது. என்ன சொல்றது? மனுஷன் உயிர் தெழுவான். ஒரே நியாயத்திற்படவும் மனுஷருக்கு என்று நியமிக்க. மனுஷனை பொறுத்தளவுல ஒரு தடவை பிறக்கிறான், ஒரு தடவை மறிக்கிறான், அதுக்கப்புறம் நியாயத்திற்படைவான். அதுக்கப்புறம் எந்த விதமான வாழ்க்கையும் கிடையாது. இந்த பிறவியை செஞ்ச இந்த பிறவியில செய்யற செயல்களுக்கு ஏற்பதான்
அவனுடைய நித்தியத்துல என்ன 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 காரியங்களை அவன் அனுபவிக்கிறான் என்பது அங்கே பார்க்கப்படும் இல்லையா. அவன் வந்து ஒருவேளை பாவியா இருப்பான்னா அவன் நரகத்துக்கும், அல்லது அவன் தேவனுக்கு நீதிமானாக இருப்பான்னு சொன்னா அவன் சொர்க்கத்துக்கும் பரலோகத்துக்கும் போய் சேருவான் அப்படிங்கிறது கிறிஸ்தவருடைய நம்பிக்கை. சரி, புரிஞ்சுதா? ஏதாவது சந்தேகம் கேள்வி இருக்குதா? ஏதாவது புரியாத ஓரளவு வார்த்தை, புரிஞ்சுது. புரியாத வார்த்தைகள் ஏதாவது தெரியும்? எதுவும் புரியலன்னா திரும்ப explain. சரி, அடுத்தது இந்து சமயத்தை பத்தி அடுத்து பார்க்க போறோம்னா, இந்து சமயத்தினுடைய ஆஹ், அந்த வளர்ச்சி, இந்து சமயத்தினுடைய வளர்ச்சி, இந்து சமயத்தை வந்து அதனுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்கணும். எப்படி எந்த கட்டத்துல இருந்து எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இது வந்து 10 பிரிவுகளாக வந்து பார்க்கறாங்க. காலங்கள் அடிப்படையில 10 பிரிவுகளாக இதை நம்ம பார்க்கிறோம். இந்து சமய வளர்ச்சி இதை எழுதிக்கிடுங்க. அது ஒரு சில காரியம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றேன் இன்னைக்கு. அதுக்கப்புறம் மிச்சத்தை வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, இந்து சமய சரித்திர கண்ணோட்டம். சரித்திர கண்ணோட்டம். ஒண்ணு, வேதத்திற்கு முந்தைய காலம். வேதத்திற்கு முந்தைய காலம். இதனுடைய காலம் வந்து ஆண்டு வந்து கிமு 3000 இருந்து 1500 வரைக்கும். கிமு 3000 இருந்து 1500 வரைக்கும். ஏன் 3000 இருந்து நம்ம தொடங்குறோம்? அது கிறிஸ்து பிற ம்? கிறிஸ்து இது அந்த பிறப்பதற்கு வேதங்கள்ல அந்த அந்த வேதங்களோட கணக்கு இருக்குங்க. அந்த ம். சொல்லுங்களே. இது வந்து இங்க நம்ம உலகத்துல பின்பற்றக்கூடிய ஆண்டு, அல்லது பைபிள்ல பின்பற்றக்கூடிய ஆண்டு, அதை தான் நம்ம பயன்படுத்துறோம். அதுல இருந்து தான் தோன்றுகிறதாக நம்ம வந்து கணக்குல கொள்ளணும். அதுக்காக தான் நம்ம 3000 வந்து குறிப்பிடுறோம். கிமு 3000 இருந்து கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிமு கிமு 3000 கிறிஸ்து இருந்து பிறப்பதற்கு கிமு பின் 1500 before 1500 Christ. வரைக்கும். ம். ஆமா. அடுத்தது 2வது வேத காலம். வேத காலம். 2வது வந்து வேத காலம். அது என்னன்னு சொல்லி நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கிடுங்க. வேத காலம் வந்து கிமு 1500 இருந்து 1000 வரைக்கும். கிமு 1500 இருந்து கிமு 1000 வரைக்கும். 3வது பிராமணங்கள் அல்லது குருக்களின் காலம். பிராமணங்கள் அல்லது குருக்களின் காலம். பிராமணங்களா? பிராமணம் பிராமணம் பிராமணன் பிராமணம் பிராமணங்கள் அல்லது குருக்களின் காலம். இயர் இயர் வந்து கிமு 1000 இருந்து 700 வரைக்கும். கிமு
1000ல இருந்து 700 வரைக்கும். நாலாவது உபநிடதம் அல்லது தத்துவ காலம். உபநிடதம் 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 அல்லது தத்துவ காலம். தத்துவ காலம் காலம் 700ல அப்படின்னா பிலாசபி பீரியட், பிலாசபிக்கல் பீரியட். 700ல இருந்து 500 வரைக்கும். 700 இருந்து 500 500 மறுபடியும் சொல்லுங்க. உபநிதமா? உபநிடதம் உபநிடதம் நிடதம் நிடதம் உபநிடதம் அல்லது தத்துவ காலம். 700 700 இருந்து 500 வரைக்கும். அடுத்தது 5வது கற்ப சூத்திரர்கள் அல்லது நியாயப்பிரமாண காலம். கற்ப சூத்திரர்கள் அல்லது நியாயப்பிரமாண காலம். 500ல இருந்து 200 வரைக்கும். கிமு 500ல இருந்து 200 வரைக்கும். 200 வரைக்கும். 6வது இதிகாசங்கள் அல்லது அவதாரங்களின் காலம். இதிகாசங்கள் அல்லது அவதாரங்களின் காலம். கிமு 200ல இருந்து கிபி 300 வரைக்கும். இது கரெக்டா எழுதுங்க. கிமு 200ல இருந்து கிபி 300 300 கிபி 300. பிசில இருந்து ஏடி வந்துடும். அடுத்தது 7வது எழுதிட்டீங்களா? ரிப்பீட் பண்றேன், அதுக்கப்புறம் நீங்க செக் பண்ணிக்கோங்க. எழுதாதவங்க விட்டதை நீங்க அப்புறம் செக் பண்ணிக்கலாம். நான் ரிப்பீட் பண்றேன். இப்போ 7வது முடிச்சிருவோம். 7வது புராண தந்திர தரிசன காலம். புராண தந்திர தரிசன காலம். கிபி 300ல இருந்து 600 வரைக்கும். 300 to 600. புராண தந்திர தரிசன காலம். எட்டாவது 8 வைணவர்களின் எழுச்சி காலம். வைணவர்களின் எழுச்சி காலம். கிபி 600ல இருந்து 1200. கிபி 600 600ல இருந்து 1200. அடுத்து 9 அன்பு நெறி அல்லது பக்தி மார்க்க காலம். சாரி, அன்பு நெறி அல்லது பிந்தைய பக்தி மார்க்க காலம். அன்பு நெறி அல்லது பிந்திய பக்தி மார்க்க காலம். பக்திங்களா? பக்தி 1200ல இருந்து பிந்திய பக்தி மார்க்க காலம். அன்பு நெறி பிந்தைய பக்தி நெறி மார்க்கம். 1200 1200ல இருந்து 1700. 1200ல இருந்து 1700. கிபி தானே? கிபி. அடுத்தது 10 1200.
1200 இருந்து 1700, 1200 இருந்து 1700. ஓகே. ஓகே, அடுத்தது 10 நவீன காலம். நவீன காலம் 1700 இருந்து இன்னைக்கு வரைக்கும் வச்சுக்குவோம். தொடர்ந்து உள்ள காலம் 1700 முதல் அப்படின்னு போட்டுக்கோங்க. நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன், நீங்க கரெக்ஷன் தான் திருத்திக்கங்க. ஃபர்ஸ்ட் வந்து வேதத்திற்கு முந்தைய காலம் கிமு 3000 இருந்து 1500, 1500 வரைக்கும். ரெண்டாவது வேத காலம் கிமு 1500 இருந்து 1000 வரைக்கும். அடுத்தது பிராமணங்கள் அல்லது குருக்களின் காலம் கிமு வந்து 1000 இருந்து 700 வரைக்கும். அடுத்து உபநிடதம் அல்லது தத்துவ காலம் கிமு 700 இருந்து 500 வரைக்கும். அடுத்து 5வது கற்பசூத்திரர்கள் அல்லது நியாயப்பிரமாண காலம் 500 இருந்து 200 வரைக்கும், 500 to 200. இதிகாசங்களின் அல்லது அவதாரங்களின் காலம் கிமு 200 இருந்து கிபி 300, கிபி 300 வரைக்கும். 7வது புராண தந்திர தரிசன காலம் கிபி 300 இருந்து 600 வரைக்கும். அடுத்தது 8வது வைணவர்களின் எழுச்சி காலம் கிபி 600 இருந்து 1200, 1200. அடுத்து அன்பு நெறி அல்லது பிந்தைய பக்தி மார்க்கம் காலம் 1200 இருந்து 1700, 1200 இருந்து 1700. அடுத்தது நவீன காலம் கிபி 1700 இருந்து தொடர்ந்து உள்ள காலங்கள். ஓகே, இந்த வேதத்துக்கு முந்தைய காலம், இதுக்கு இங்கிலீஷ்ல வந்து ப்ரீ வேதிக் பீரியட் சொல்லுவாங்க. PREVEDIC பீரியட், ப்ரீ வேதிக் பீரியட். ப்ரீ வேதிக் பீரியட் திரும்ப ஸ்பெல் பண்றேன், PREVEDIC PERIOD, ப்ரீ வேதிக் பீரியட், வேதத்திற்கு முந்தைய காலம். இதுதான் அந்த சிந்து சமவெளி நாகரிக காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு, இன்னொரு பேர் வந்து சிந்து சமவெளி நாகரிக காலம். நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா, இந்த ஹரப்பா, சிந்து நதி பள்ளத்தாக்கு மற்றும் ஹரப்பாவில் வந்து ஒரு கூட்ட மக்கள் வாழ்றாங்க. அவங்க வந்து நாகரிகத்துல சிறந்து விளங்கியதான ஒரு மக்கள். அவர்களுடைய வாழ்க்கை நெறி, அவர்கள் வாழ்ந்ததான அந்த நாகரிகம், அதுதான் பின்னாட்கள பெருமளவில் இந்து சமயமாக உருவெடுத்தது என்று சொல்லி நம்ம சொல்ல முடியும். அப்படித்தான் உருவாகி இருக்கிறது. அவர்களுடைய சமூக வாழ்க்கை, அவருடைய சமூக பண்பாடு, அவருடைய அந்த எண்ணம், சிந்தனை எல்லாமே பின்னாட்கள் வந்து அதிகமாக இந்து சமயத்துல பரவி காணப்படும். அவங்க வாழும்போது எப்படி வாழ்றாங்க, நல்ல ஒரு நாகரிகத்துல தான் வாழ்றாங்க. மிருகங்களுடைய தோல், மரப்பட்டைகள் இவையெல்லாம் ஆடையா பயன்படுத்துறாங்க. கற்களால் செய்யப்பட்ட கூர்மையான ஆயுதங்கள் இதெல்லாம் பயன்படுத்தி வேட்டையாடினாங்க அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. இவர்கள் வாழ்ந்ததான அந்த பள்ளத்தாக்கு தான் சிந்து நதி பள்ளத்தாக்கு, அல்லது அவர்களை சிந்துக்கள் என்று அழைக்கிறாங்க. சிந்து நதியில கரையில வாழ்ந்ததுனால அவர்களை சிந்துக்கள் என்று சொல்லி அழைக்கிறாங்க. அதுதான் பின்னாட்கள்ல இந்த ஹிந்துக்கள் என்கிற வார்த்தை வருவதற்கு மிக முக்கியமான வார்த்தையா இருக்குது. இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற அந்த மக்கள் வந்து ஐரோப்பியாவில் இருக்கிறதான பல மக்கள் இனங்களோடு கூட தொடர்புடையதான மக்கள் தான் இங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அதனாலதான் பின்னாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பெர்சியர், ரோமர், கிரேக்கர், ரஷ்யர், ஜெர்மானியர், இந்த பக்கம் இருக்கவங்க ஃபுல்லாவே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தோற்றமுடையவர்களாக இருக்கிறாங்க இல்லையா. இவங்க எப்படி இருப்பாங்க, ஒரு குள்ள உருவம், ஒரு கருத்த நிறம், மாநிறமுடைய மக்களாக அவங்க இருக்கிறாங்க. ஆற்று படுகையில தான் அவங்க வாழ்றாங்க. மிக சிறந்த நாகரிகத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்பவே பல தெய்வ வழிபாடுகளும் காணப்படுது. சும்மா ஹின்ஸ் மாதிரி இருந்துட்டே வாங்க. அவங்களுக்கு வந்து பல தெய்வ வழிபாடு, ஆவி வழிபாடு எல்லாமே இந்த சிந்து நதிக்கரையில வாழ்ந்த அந்த மக்களுக்கு
இருக்குது, இயற்கை வணக்கம் இருக்குது. ஆஹ் அதே போல என்ன சொல்றது, ஈமக்கிரிகள் செய்கிறது, எப்படிதான் ஈமக்கிரிகள் செய்யணும் அப்படிங்கிறது, வம்சத்தை பாதுகாக்கிறது. அதே போல குழந்தை திருமணம், இது எல்லாமே சிந்து சமவெளியில ஏற்கனவே இருந்தது. குழந்தை திருமணம் எல்லாமே இருந்திருக்குது. அதுதான் பின்னாட்களில் இந்து சமயத்தினுடைய மார்க்கங்களாக, இந்து சமயத்தினுடைய கொள்கைகளாக பின்பற்றப்பட்டது. பெரும்பாலான கொள்கைகள் எங்கேதான் இருக்குதுன்னா இந்த ஹரப்பா நாகரிகத்திலிருந்து வருகிறது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க மற்ற இயற்கை பொருட்களுக்குல குறிப்பா மரங்களுக்கு வந்து தெய்வீக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பார்த்தா அரச மரம், வேப்ப மரம், இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மிருகங்கள்ல ஆலமரம். பார்த்தீங்கன்னா மிருகங்கள்ல வந்து புலி, பசு, இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்து இதை வந்து முக்கியத்துவம் கொடுத்து இது வழிபாட்டுக்குரியதாக அவங்க வச்சிருக்கிறாங்க. இவங்க அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது இன்னொரு மக்கள் கூட்டம் அங்க வர்றாங்க. கிமு 2000 இந்தியா நோக்கி வந்த ஒரு மக்கள் கூட்டம் வந்து யாருன்னா ஆரியர். இவர்கள் வந்து சிவப்பு நிறமுடையவர்கள். இங்க ஏற்கனவே சிந்துக்கள் யாருன்னா கருத்த நிறமுடையவர்கள், மாநிலமுடையவர்கள். அங்க வந்து சிவப்பு நிறமுடைய ஆரியர்கள் கிமு 2000 வர்றாங்க. கிமு 2000 வர்றாங்க. அவங்க எப்படின்னா ஒரு நாடோடி கூட்டம். அவங்க வந்து ஒரு நாடோடி கூட்டம், ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அவங்க குதிரைகள் வச்சிருக்கிறாங்க, தேர்கள் பயன்படுத்துறாங்க, ரொம்ப வலிமையான போர் வீரர்களாக வர்றாங்க. வரும்போது அவங்க என்ன பண்றாங்க, திராவிடர்களை அல்லது இங்க இருக்கிற அந்த சிந்து நதியில இருக்கிற மக்களை வந்து தங்களுக்கு அடிமைப்படுத்தி அவர்களை துரத்தி விடுகிறார்கள். அவர்கள் அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல இருந்து துரத்தி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அவங்க துரத்தி வந்து எங்க வந்துட்டாங்கன்னா தெற்கு பகுதிக்கு வந்துட்டாங்க, இந்தியாவுடைய தெற்கு பகுதிக்கு வந்துட்டாங்க. ஸோ கிமு 2000 நடந்த சம்பவம் தான் என்ன நடக்குது, தெற்கு பகுதிக்கு கருப்பு நிற திராவிட மக்கள் வரவும், வெள்ளை நிற அந்த ஆரியர்கள் வட இந்திய பகுதியில் சிந்து நதியிலிருந்து இந்த பக்கம் வரைக்கும் குடியேறுவதற்கும் மிக முக்கியமான காரணம். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரிசா வரைக்கும் பார்த்தீங்கன்னா கருப்பு ஆட்களை பார்க்கலாம். ஒரிசா வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பா மாநிலமா ஆட்கள் இருப்பாங்க. அந்த பக்கம் இருக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா, கொஞ்சம் கலர் வித்தியாசமா இருக்கும், கோதுமை நிறம்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் வெள்ளையா, அவங்க வேற வேற டைப்ல இருப்பாங்க. அவங்களுடைய கலாச்சாரம் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். காரணம் என்னன்னா அவங்க அங்க இருந்தவங்க ஃபுல் ஒரு சில திராவிடர் இருந்திருக்காங்க, மற்றவங்க எல்லாருமே இந்த பக்கம் வந்து குடியேறிட்டாங்க. சரிங்களா? இப்போ இந்த ஆரியர் வருகையில தான் என்ன உண்டாகுதுன்னா இவர்கள் எல்லாரும் இங்கிட்டு வந்து இவர்கள் வந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அதுக்கு பின்னாடி இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவர்களை தங்களுடைய கைக்குள்ள கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி இவங்களுடைய சமயத்தையே கையில் எடுக்கிறாங்க. இவருடைய அந்த இறை வணக்கத்தையே கையில் எடுக்கிறாங்க. அவர்கள் அவர்கள் வந்து ஆரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மழை, நீர், நெருப்பு இதெல்லாம் வணங்கிட்டு இருந்தாங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா இவங்களை வந்து அதோட இவங்களுடைய வணக்கத்தோடு கூட அதையும் சேர்த்து வணங்கும்படியாக அவங்கள வழிநடத்துறாங்க. அவங்களுக்கு சில ஆராதனை முறைகளை, அந்த வழிபாட்டு முறைகளை கற்றுக் கொடுக்குறாங்க. வழிபாடு செய்வதற்கு அவங்க வர்றாங்க. வழிபாடு செய்வதற்கு அவங்க வர்றதுலதான் என்ன உண்டாகுதுன்னா அந்த வாழ்க்கையில என்ன பூஜை பண்ணாலும் ஐயரை கூப்பிடுங்கிற அந்த வார்த்தை வர்றதுக்கு காரணம் அவங்க எல்லா பகுதிகளையும் அவங்க முக்கியத்துவம் பெறாங்க. மந்திரம் ஓதுறதுக்கு, அதற்கான ஜபத்தை சொல்வதற்கு, அதற்கான வழிபாட்டு முறைகளை சொல்வதற்கு. இவங்களுக்கு வழிபாட்டு முறைன்னு ஒண்ணும் கிடையாது. ஆனால் இவர்கள் வழிபட்டார்கள், வழிபாட்டு முறைகள் கிடையாது. ஆனால் இவர் என்ன பண்ணாங்க, ஏற்கனவே ஒரு வழிபாட்டு முறையை வச்சிருந்தாங்க. அந்த வழிபாட்டு முறைகளை இவர்கள் கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, இவங்களோடு கூட இணைக்கிறாங்க, இவங்க கூட திணிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்போதான் என்னாச்சுன்னா இந்த ஏற்கனவே திராவிடர்கள் பின்பற்றி வந்ததான வழிபாட்டு முறைகள், ஆரியர்கள் கொண்டுதான வழிபாட்டு முறைகள், இவைகள் எல்லாமே ஒன்னா மெர்ஜ் ஆகி ஒரே சமயமாக ஆயிடுது இந்த காலகட்டத்துலதான். அதனாலதான் இன்னைக்கு இந்து சமயத்துல பல்வேறு விதமான கடவுள்களும் பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகளும் இன்னைக்கு மேஜரா 2 பிரிவு, சைவமும் சைவம் அல்லாதவர்களும் தனித்தனியாக சைவம் வைணவம் இருக்கிற இப்படி இருக்கிறோம். சைவம் சாப்பிட்றவங்க அசைவம் சாப்பிடாதவங்க அசைவம் சாப்பிட்றவங்க அப்படி எடுத்துக்கலாம். அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளப்பு வந்து உண்டாகி அப்படிப்பட்ட அந்த பிளப்பு இன்னைக்கு நீடிக்குது. அதனால இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு அவங்க உள்ள இந்தியாவுக்குள்ள வந்து இவர்களை ஆக்கிரமிக்கலான அந்த காலகட்டம். அது மட்டும் இல்ல, இவங்க மரங்களை வணங்கிட்டு இருந்தாங்க, மிருகங்களை வணங்கினாங்க இல்லையா திராவிடர்கள்.
அதையும் என்ன பண்ணாங்கன்னா இவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அதுவும் வணங்கலாம்னு சொல்லி வணங்க வச்சுட்டாங்க. அதுதான் அந்த பசுவை முக்கியத்துவப்படுத்துறது. பசுவை முக்கியத்துவப்படுத்தினாங்க. பசு வந்து பிரதானமான ஒரு மிருகமாக, முக்கியமான ஒரு புனிதத்தன்மை வாய்ந்த ஒரு மிருகமாக காட்டினாங்க. அதை வந்து வணக்கத்திற்குரிய மிருகமாக மாற்றிட்டாங்க. ஏன் வந்து பசு வணக்கத்திற்குரிய மிருகமா மாறுச்சு? யாருக்கா தெரியுமா? ஏன் வந்து காளமாடு வந்து வணக்கத்திற்குரிய மிருகமா மாறல? அது சைவ பிராணி, சைவ பச்சை பிராணி. புள்ள தோத்து வரும். ஏன் காளமாடு என்ன பிரியாணியா சாப்பிடுது? புலி மாதிரி நான்வெஜ் சாப்பிடாதல்ல பாஸ்டர். ஏன் புலி வந்து இல்ல மித்த பசு மிருகங்களை எல்லாம் அடிச்சு பசுவை ஏன் சாப்பிடுது, அது நான்வெஜ். முக்கியத்துவப்படுத்துறாங்க? பசுமாட்டை ஏன் முக்கியத்துவப்படுறாங்க? ஏன் காளமாடு எருமை மாடுன்னு விட்டுட்டாங்க? பசுமாட்டம் பசுப்பால். பசுப்பால். சரி, அது உங்க யோசனைக்கே விட்டுறேன். நீங்க எதை யோசிச்சு கண்டுபிடிங்க. பசு வந்து நல்ல வருமானம் உடையது. பசுவுக்கு வந்து பால் எப்பவுமே வருமானம். கொடுக்கக்கூடியது. ஆமா, வருமானம் எப்பவுமே வந்துகிட்டு இருக்கும். காளமாடு அப்படி கிடையாது. வேலை பார்க்கக்கூடியது. அதுல வந்து மோசே கால வருமானம். கன்றுதான் அவங்க செஞ்சு வணங்குனாங்க. அந்த காலத்துல இருந்து அது பின்பற்றப்பட்டதுங்க அந்த கன்று. ஆரோன். பசு வணக்கம் வந்து அன்னைக்கு அதுவும் முன்கூட்டியே இருந்ததுதான் இவங்களும் பின்பற்றுறாங்க. அது வேதாமத்தினுடைய இருந்து வேற மாதிரி பார்க்கணும். அது வேற. பசுவை முக்கியத்துவப்படுத்துறதுக்கு முக்கியமான காரணம் இவங்களுக்கு அது வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக, ரொம்ப பணம். பயன்படக்கூடியதாக இருக்கிறது. அதனால மிக முக்கியமான பிரதானமான ஒரு மிருகமாக அது இருக்குது. புலி ஆனா விட்டுட்டாங்க. புலி பக்கத்துல யாரும் போகக்கூடாது விட்டுட்டாங்க போல நினைக்கிறேன். சரி, அப்போ இவர்களுடைய அந்த ஆரியர்களுடைய வழக்கங்களும் திராவிடர்களுடைய வழக்கங்களும் ஒன்றாக இணைகிறது இன்னைக்கு. ஆனா அதுல பாத்தீங்கன்னா இந்த ஆரியர்கள் மற்றும் அவர்களுக்கென்று பிரத்யேக சில வழிமுறைகள் வச்சிருப்பாங்க. அவர்களுக்கென்று சில வழிமுறைகள், அந்த வழிமுறைகளை அவங்க மட்டும்தான் பின்பற்றாங்க. மற்றவங்க பின்பற்றணும்னு அவசியம் இல்லை. மற்றவங்களுக்கு அது முக்கியத்துவம் கிடையாது. மற்றவங்களை பின்பற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு வந்து பின்பற்றக்கூடிய சில செயல்பாடுகள் இருக்கும், சில காரியங்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் அவங்க தான் பின்பற்றணும், அவங்க தான் செயல்படுத்தணும், மற்றவங்களாம் செயல்படுத்தக்கூடாது. உதாரணத்துக்கு பூஜை செய்வது, மந்திரங்களை படிப்பது, மந்திரங்களை பூஜை வேற யாரும் இன்னைக்கு வரைக்கும் பூஜை அவங்க தான் வந்து ஓதணும், மற்றவங்க எல்லாம் மந்திரம் ஓதக்கூடாது. அவங்க தான் மந்திரத்தை படிக்கணும், அவங்க தான் கோவில்ல பூஜை நடத்தணும், அவங்க தான் எல்லாத்துக்கும் எல்லா நல்லது கெட்டதுலயும் அவங்க முன்னிலைப்படுத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல. என்ன சொல்றது, அந்த வீட்டுல என்ன நடந்தாலும், கல்யாணம் நடந்தாலும் கருமாதி நடந்தாலும் நான் தான் முன்னாடி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாத்துலயும் வந்து முக்கியத்துவம் பெற்ற ஒரு ஆளாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாறுறாங்க. தங்களை ஏற்படுத்தி கொண்டாங்க, தங்களை பிரதானப்படுத்தி கொண்டாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை பகுதிகளை வாழ்க்கை அந்த நடைமுறைகள்ல அவங்க தங்களை மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவர்களை ஆக்கிரமித்து கொண்டார்கள். மிக்ஸ் பண்ணி அவங்களை ஆக்கிரமிச்சு அவங்களை தங்களுக்குள்ள கொண்டு வர்றாங்க. அது எப்படி படிப்படியா கொண்டு வந்தாங்கிறது தான் அந்த அடுத்தடுத்து நம்ம படிக்க போகிற காரியங்கள் தான் நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? அதே போல பாத்தீங்கன்னா இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான், ஆரியர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்க, இயற்கையில இருக்கிறதான மிக முக்கியமான அந்த பஞ்சபூதங்களை கொண்டு வராங்க. பஞ்சபூதங்களை கொண்டு வந்து அதை முக்கியத்துவப்படுத்துறாங்க. ஆமா, பஞ்சபூதங்கள் என்னன்னது மழை, மழை, அப்புறம் வந்து நெருப்பு, காற்று, பூமி, இதெல்லாம் வந்து முக்கியத்துவப்படுத்தி முக்கியத்துவம் கடவுள்களாக அவங்க அறிமுகப்படுத்துறாங்க. பஞ்சபூதங்கள். ஆமா. ஸோ பேசிக் ஸ்டார்டிங் வந்து இதுதான். இந்து சமயத்தினுடைய துவக்கம் வந்து இதுதான். என்னது, ஆரியர்களும் திராவிடர்களும் மெஷப் ஆனது. அவங்க வந்து அங்க இணைக்கப்பட்டது. அது அவங்க வந்து கலந்தது. அந்த முக்கியமான காலம் தான் இந்துக்களுடைய முக்கியமான துவக்க காலமாக இருக்கிறது. இந்து சமயம் உருவாக்குறதுடைய முக்கியமான காலமாக இருக்கிறது. அதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்க அது வந்து அந்த இந்து சமயம் என்கிறது அந்த சிந்து நதி பள்ளத்தாக்கை அடிப்படையாக வச்சு அவங்க பேர்லாம் இல்லை, ஆனா ஒரு பழக்கவழக்கமா பின்பற்றி வராங்க. பின்னாட்கள்ல தான் அது வந்து ஒரு சமயமாக உருவெடுக்கிறது. அதுல அவங்களுடைய ஆரியர்களுடையதும் காணப்படுது, திராவிடர்களும் காணப்படுது. ஆரியர்கள் ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா தங்களுடைய கொள்கையை மட்டும் அவங்க பின்பற்றிட்டே இருந்தாங்க, திராவிடர்களை கொள்கையை ஏற்றுக்கொண்டு. ஆனா திராவிடர்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னா ஆரியருடைய கொள்கையை
ஆரியருடைய வழிபாட்டு முறைகளை இவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்குள்ள திணித்தான். அவங்களுக்குள்ள திராவிடர்கள் ஆரியருடைய வழிபாட்டு முறைகளையும் தெய்வங்களையும் ஏற்றுக்கொள்ளும்படியாக அவங்க வந்து கொடுத்தாங்க. அதனால அவங்க வந்து ஏத்துக்க வேண்டிய ஒரு நிலைமை காணப்படுறது. இது எப்படி ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது பின்னாடி அவங்க வச்சிருந்த வேதங்கள் அந்த சமய பாடல்கள் இதுகள் மூலமாக தான் பின்னாட்கள் என்ன பண்ணாங்க, அவர்களுக்கு அந்த சமயத்தை அவங்க உள்ள புகுத்திட்டு அவங்களுக்குள்ள எடுத்து விட்டாங்க. ஏன் இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? நிறைய புரிஞ்சுது பாஸ்டர். நிறைய புரிஞ்சிச்சா? இதெல்லாம் கொஞ்சம் படிச்சிருக்கோம் ஹிஸ்டரியில. சரி சரி. ஓரளவுக்கு ஏதாவது சந்தேகம் கேள்வி இருக்குதா? கேள்வி இருந்தா கேளுங்க. கேள்வி இருந்தா கேளுங்க. இந்த வேதத்திற்கு முந்தைய காலத்துக்கு இங்கிலீஷ்ல சொன்னீங்களா bro? வெரி ப்ரீ-வேதிக் பீரியட். ஆ, ப்ரீ-வேதிக் பீரியட். அந்த ஸ்பெல்லிங் சொல்லுங்க. PRE PRE VEDC VEDIC வேதிக் பீரியட். பீரியட். ஓகே bro. வேற ஏதாவது சந்தேகம்? ஏதாவது கேள்வி சந்தேகம் இருக்கா? இல்லைங்க பாஸ்டர். சரி, இந்துக்களுடைய மறுமை நம்பிக்கை என்ன? பிறவிகள் எடுப்பதன் மூலமா பாவத்தை கழிக்கிறது. வைகுண்டம், மோட்சம், சொர்க்கம், முக்தி. அப்புறம் பல பிறவிகள் மூலமாக சக்கரம், தன்னை பிறவி படைத்தவரை சக்கரம், சென்று அடைவது. அதுதான் சென்றடைவது. அவங்களுடைய மதம், பிரம்மனோடு மோட்சம். சேர்வது. அதான் பிரம்மனோடு சொர்க்கம். சேருதல். ஆமா, சமீபத்துல கூட சொர்க்கவாசல் தரப்புலாம் பாத்தீங்க, அதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஆமா, அது போல இந்து சமயத்துல காணப்படுகிற 2 முக்கியமான கட்டமைப்பு, அது இந்து சமயத்திலேயே வந்து இழுத்து பிடிக்கிற ஒரு நூல் போல இருக்குது. என்னன்னு சொன்னேன், மற்றவங்க கிறிஸ்தவத்துக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசமாக, அல்லது இந்து சமயத்துக்கு மட்டுமே உள்ள இருக்க முக்கியமானதாக நான் சொன்னேன். ஒண்ணு ஜாதிய கட்டமைப்பு, இன்னொன்னு பல தெய்வ வணக்கம். பல தெய்வ வழிபாடு. நமக்கு ஒரே கடவுள், அது பல தெய்வ வணக்கங்கள். பல தெய்வ வணக்கம். சமீபத்துல வந்து இந்த இப்போ தமிழகத்துல வந்து சில ஆராய்ச்சிகள் நடந்திருக்குது. கீழடி அகழ்வாராய்ச்சிகள் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கேயும் இந்த இதுக்கு இணையான கல்வெட்டுக்கள், அந்த என்ன சொல்ற ஆயுதங்கள், அந்த கலாச்சார எச்சங்கள் அதெல்லாம் கிடைச்சிருக்குது. இன்னைக்கு இப்ப அதான் பெரிய குழப்பத்துல இருக்குது. இப்ப இதுவும் சேம் ஒரே காலமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுதான் இப்ப பிரச்சனை. இப்போ உள்ள ட்ரெண்ட்ல ஓடிட்டு இருக்கு. கீழடி அகழ்வாராய்ச்சி, இன்னொரு ஊர் என்னது, பொருணையா, ஆதிச்சநல்லூர், அப்புறம் இன்னொரு பொருணை நினைக்கிறேன். பொருணை இன்னொரு ஊர். ஆமா, 3 அகழ்வாராய்ச்சிகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது. ஆமா, இந்த அகழ்வாராய்ச்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த சம காலத்துல பின்பதாகவும் அவர்கள் வந்து அந்த கலாச்சாரத்துல வளர்ந்துருக்கிறாங்க. சரி, இந்தியாவிலே தோன்றியதான சமயங்கள்: புத்த மதம், ஜைன மதம், சீக்கிய மதம், புத்தம், ஜெயினிசம், சீக்கியம், அப்புறம் இந்து சமயம். 4 மதங்கள். ஆமா, பாலஸ்தீனாவுல தோன்றின சமயங்கள் கிறிஸ்தவம்,
அரேபியால வந்துட்டு முஸ்லிம்ஸ். இல்ல பாலஸ்தீனத்துல ஒண்ணு இன்னொரு சமயம் வேற என்ன? யூத மதம். யூத மதம், ஜுடாயிசம். யூத ஜூட் மதமும் கிறிஸ்தவ மதம் தான் பாலஸ்தீனால தோன்றினாங்க. யூதம். இனிமே நான் தான் கேள்வி கேட்கணும் போல இருக்கு. உங்களுக்கு சந்தேகம் வரலன்னா நான் எனக்கு சந்தேகம், நீங்க படிச்சீங்களா படிக்கலையா சந்தேகத்துல நான் கேட்கணும். ம்? நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா எங்களுக்கு என்ன இருக்குதுன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க படிச்சிருவீங்க. சரி ஆமாம். சரி. சமய நம்பிக்கையில, அதாவது கடவுள் நம்பிக்கையில ரெண்டு பிரிவு காணப்படுது சமயங்கள்ல. ஒண்ணு வந்து கடவுள் நம்பிக்கை உள்ள மார்க்கங்கள், இன்னொன்னு கடவுள் கடவுள் நம்பிக்கை நம்பிக்கை இல்லாத இல்லாத நம்பிக்கையற்ற மார்க்கம். கடவுள் நம்பிக்கை இல்லாத மார்க்கத்துக்கு ஒரு உதாரணம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? என்ன உதாரணம்? ம், கடவுள் என்ன? கடவுள் நம்பிக்கை இல்லாத மார்க்கத்துக்கு, சமயத்துக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். நாத்திகமும் சை- நாத்திக கடவுள் நம்பிக்கை இல்லாத சமயம் தான். ஸோ ஒரு சமயம் வந்து அதுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, ஆனா இப்போ வந்து கடவுளை போல கும்பிடுறாங்க அதை தலைவர் அப்படின்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆமாம். புத்த மதம். புத்த மதம். புத்தரை வந்து என்ன பண்றாங்க, புத்த கடவுளை போல ஃபவுண்டர். வழிபட்டு கும்பிடுறாங்க. அது அவர் ஃபவுண்டர். எழுதிருக்கீங்களா? நோட் பண்ணீங்களா யாரும்? பண்ணிருக்கோம். ஃபவுண்டர். அவர் தான் வந்து ஞானி, ஆனால் அவர் என்ன பண்றாங்க, கடவுளா வந்து வழிபடுறாங்க, அவரை கடவுளா வந்து பரிசுத்தவான்கள், பின்பற்றுறாங்க. பரிசுத்த ஞானி, சரி, விசேஷமான ஞானம், ஓகே. குருக்கள், பக்தர். ஞானிகள், அவங்கள வந்து வழிபட ஆரம்பிச்சாங்க. சரி. ஆ, எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லுகிறத ஒரு வாழ்க்கைய வழக்க கேட்டிருப்போம். கிறிஸ்தவம் வந்து என்ன சொல்லுது, ஏன் வந்து எல்லா சமயமும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு ஏற்றுக்கொள்வது கிறிஸ்தவம் ஏன் ஏற்றுக்கொள்றது இல்ல? ஏன்னா அவங்க கிறிஸ்தவம் மத்த வந்து சமயத்துல சில இது வழிபாடுகள் வேறுபட்டு காணப்படுது. ஐடல் இல்ல, வர்ஷிப். நான் என்ன கேக்குறேன்னா, கிறிஸ்தவம் வந்து இப்ப எல்லா மதங்களும் சொல்லுது எல்லா மதமும் ஒண்ணுதான், எல்லா மதமும் ஒரே இடத்துக்கு தான், ஒரே இறைவனுக்கு தான் வழிநடத்துதுன்னு சொல்லுது. ஆனா கிறிஸ்தவம் அதை ஏற்றுக்கொள்ளல. ஏன்? ஏன்னா நமக்கு ஒரே கடவுள் பிதா இருக்கு. ஒருவரே பாவம் கடவுள். நிச்சயத்தை. ம். பிதா நானே ஒருவர் வழியும் மாத்திரம் சத்தியமும் அவரை என்று ஜீவனும். வேறு எதுவும் ஜீவனுமாய் நானே இருக்கிறேன். வழியும் சத்தியமும் இல்ல, ஜீவனுமா அவர்தான் வழி. இருக்கிறேன். அந்த வசனம் ஞாபகத்துல The வச்சுக்கோங்க. way. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் ஜீவனுமாய் இருக்கு. அப்படின்னு இயேசுநாதர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா மோட்ச அடையறதுக்கு ஒரே வழி இயேசுநாதர் மட்டும்தான். நானே கடவுளை வழியும் கடக்க சத்தியம். போவதற்கு ஒரே வழி இயேசுநாதர் மட்டும்தான். ம். உலக மதங்கள் என்ன சொல்லிக்கொள்ளலாம், எல்லா மதங்களும் ஒரே கடவுள்கிட்ட தான் போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனா நமக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. கிறிஸ்தவத்துக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம். கிறிஸ்தவம் வந்து அவரே இயேசு வழியும் சத்தியமானவர். கிறிஸ்து மட்டுமே வழியாக பின்பற்றக்கூடியது. சரி, இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்தது தொடர்ந்து நம்ம வந்து பார்க்கணும். அடுத்து நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, மத்த இது அந்த இது வேதிக் வேத காலத்தை பத்தி வேத பார்க்கணும். காலம், ரிக் வேத காலத்தை பத்தி பிராமணம். பார்க்கணும். வேதிக் பீரியட், வேதிக் பீரியடை பத்தி நம்ம பார்ப்போம் அடுத்த கிளாஸ்ல. மார்க்ஸ் முல்லர் சொன்னாருன்னு சொன்னீங்களேங்க, அந்த அந்த கோட்டை ஒருக்கா சொல்லுங்க. என்ன இது sister? மார்க்ஸ் மனிதனை மயக்கும் மருந்து. கார்ல் மார்க்ஸ். ஆ, மார்க்ஸ் மனிதனை மயக்கும் மருந்து. மார்க்கம் என்பது மனிதனை மயக்கும் ஒரு மருந்து. காரல் மார்க்ஸ். வில்லியம் மார்க்கம் வந்துட்டு என்பது மனிதன் உள்ளார்ந்த தேவையை. மனிதனை மயக்கும் ஒரு மருந்து. வில்லியம் ஜேம்ஸ் சொன்னது முல்லர்னு மனிதன் சொன்னீங்க. மனிதன் தனது உள்ளார்ந்த தேவையை உள்ளான தேவைகளை உணர்ந்து அதை நிறைவேற்ற உணர்ந்து பிரயாசப்படுவது நிறைவே பிரயாஸ் மார்க்கம். மார்க்கம். முல்லர் மேலான ஒரு சக்தி உண்டு முல்லர் என்பதை சொன்னது தனக்கு மேலான சக்தி உண்டு என்பதை மனிதன் அறிந்து மனிதன் அந்த அறிவான். சக்தியோடு தன்னை இணைத்துக் கொள்கிறான். தன்னை இதுவே இணைத்துக் மார்க்கம். ஆமா, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சில முக்கியமான கருத்து மட்டும் தான், சில முக்கியமான சுவாரஸ்யமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். கார்ல் மார்க்ஸ், வில்லியம் ஜேம்ஸ், முல்லர். ம், சரி. ஸோ நம்மளுடைய சப்ஜெக்ட் பேர் என்ன? அது மறந்துடக்கூடாது. என்ன சப்ஜெக்ட்? இந்தியா. ரிலீஜியஸ் இன் இந்தியா. ரிலிஜியன்ஸ் இன் இந்தியா. இந்திய சமயங்கள். ஆமா, ரிலீஜியஸ் இன் இந்தியா. ரிலிஜியன்ஸ் இன் இந்தியா. ஆமா, அது மறந்துடக்கூடாது. அடுத்த வாரம் வேற சப்ஜெக்ட். நீங்க வரல இந்து சமய சப்ஜெக்ட் நடத்துனீங்க அப்படின்ற. சரி, ஜோமணி முடிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றி துதிக்கிறோம். இந்த நாளில் கூட கத்தாவே, இந்த செமஸ்டர்ல கத்தாவே இந்த முதலாவது பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளுங்க. கிருபைக்காய் ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே என்னுடைய இந்தியாவிலே இருக்கிறான ஜனங்களை பற்றி அறிந்து கொள்ள, சமயங்களை பற்றி அறிந்து கொள்ள ஞானம் தருவீராக, கற்றுக்கொள்ள வேண்டிய ஞானத்தை தாவி ஞாபகத்தை ஒரு பிள்ளைகள் தருவீராக, ஆசிரியப்பார். ஆண்டவரே அவருடைய குடும்பத்தில் அதுக்கேற்ற சூழ்நிலையும் பாதுகாவலும் இருக்கட்டும். எல்லா நெட்வொர்க்கும் நல்ல சுகமாக கிடைக்கட்டும். ஒவ்வொரு நல்ல சுகபல அறிவிதை கட்டிடுங்க. ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Okay, see you in the next class. Thank you. Okay, thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, brother. Thank you. Thank you. Thank you. Thank you. Praise Lord.